தேவன் நம்மோடு பேசும்படிக்கு இந்த நல்ல நேரத்தில் நமக்கு தெரிந்த ஒரு வேத பகுதி தான் திருப்பிக் கொள்ளலாம். 2 நாளாகமத்தின் புத்தகம், அதனுடைய 20வது அதிகாரம். 2 நாளாகமத்தின் புத்தகம் 20வது அதிகாரம். சில வசனங்களை நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனியுங்கள். 14 முதல் 17 வரை உள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற மத்தனியாவின் குமாரனாகிய ஏயேலின் மகனான பெனாயாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரன் யகாசியேல் என்னும் ஆசாப்பின் புத்திரரில் ஒருவனான லேவியன் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினதினால் அவன் சொன்னது: சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே, கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாய் போங்கள். இதோ அவர்கள் சிசென்னும் மேட்டு வழியாய் வருகிறார்கள். நீங்கள் அவர்களை எருவேல் வனாந்திரத்திற்கு எதிரான பள்ளத்தாக்கின் கடையாந்திரத்திலே கண்டு சந்திப்பீர்கள். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல. யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோடே இருக்கிறார் என்றான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. யோசபாத் என்னும் ஒரு யூத ராஜா, கர்த்தரை சேவிக்கிறவன், கர்த்தருக்கு பயந்தவன், கர்த்தரை தேடுகிறவன், பக்தியுள்ள ஒரு ராஜா. இந்த சம்பவத்தில் 3 ராஜாக்கள் யோசபாத்திற்கு விரோதமாக யுத்தம் செய்ய வருகிறார்கள். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு யுத்தம் உண்டா, பிரச்சனை உண்டா என்று நாம் கேட்கலாம். பிரச்சனை இல்லைன்னா அவன் மனுஷனே இல்லை, தோத்துறான். ஆமா, அதுலேயும் தேவ பிள்ளைகள் என்றால் பிரச்சனைக்கு பஞ்சமே இல்லை, தோத்துறான். சாத்தானை எதிர்த்துத்தானே வாழ்ந்தாக வேண்டும். தேவனும் கூட பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகளை அனுமதிக்கிறார். அனுமதிக்காம எதுவும் வர்றதில்லை. அவர் பெர்மிட் பண்ணாம நம்ம லைஃப்ல எதுவுமே நடக்கிறது இல்லை. ஏன் இவைகளை அனுமதிக்கிறார்? ஆமா, நாம அப்பப்ப அவரை பார்க்கணுங்கிறதுக்காக, அவரே சார்ந்து இருக்கணுங்கிறதுக்காக. பிரச்சனையே இல்லைன்னா அவரை தேடுறதே விட்டுருவோம் பாருங்க. இஸ்ரவேலர் அப்படிதான் இருப்பாங்க. எப்போ பிரச்சனை வருதோ அப்பா அப்பா அப்பாம்பாங்க, ஆண்டவர் ஆண்டவரும்பாங்க. கொஞ்சம் ஆசீர்வாதங்கள், நன்மைகள், உச்சிதங்கள் வந்துருச்சுன்னா அப்புறம் தேவனை தேடுறதே விட்டுருவாங்க. கானானை அவர்கள் சுதந்திரிக்கும் போது கூட எதிரிகள் மேல் யுத்தம் இருந்தது. 31 ராஜாக்களை யோசுவாவை கொண்டு கர்த்தர் வீழ்த்தினார். எல்லாம் சரிதான். ஆனால் சில ஜாதிகளை, சில ராஜாக்களை, சில எதிரிகளை ஆண்டவர் விட்டு வச்சிருந்தாரா. முழுமையாய் அவர்களை துரத்தி விடவில்லை. முழுமையாய் அவர்கள் எல்லோரும் மேலும் ஆண்டவர் ஜெயத்தை கொடுத்து விடவில்லை. ஏன்னா கானான் கைக்கு வந்த உடனே கர்த்தரை மறந்துடக்கூடாது பாருங்க. எதிரிகள் இஸ்ரவேல் மக்களை கொடையணும், இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவரை கொடையணும், ஆண்டவர் திரும்ப எதிரிகளை கொடையணும். இப்படி ஒரு சர்க்கிள் இருந்துகிட்டே இருக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையில. பிரச்சனைகள் இருப்பது நல்லது. நீங்கள் ஆமேன் அடுத்த மாதம் தான் சொல்லுவீங்க போல தெரியுது. சரி, பரவாயில்ல, தோத்துறோம். போராட்டங்கள் இருப்பது நல்லது. அதுதான் நம்ம ஆண்டவரை நெருங்க பண்ணுகிறது. காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறது.
நேற்றைய பிரச்சனைக்கு நேற்றைய கிருபை, இன்றைய பிரச்சனைக்கு இந்த நாள் கிருபை. ஒவ்வொரு நாளும் அவர் அளிக்கும் அந்த கிருபை அந்தந்த நாள் பிரச்சனையை ஜெயிக்க நமக்கு வேண்டிய பலனை கொடுக்கிறது. என்ன ஒன்று? தேவ ஜனத்திற்குத்தான் ஜெயம். எத்தனை எதிரிகள், எத்தனை போராட்டம், எத்தனை பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில எதிரிட்டு வந்தாலும் ஜெயம் என்னவோ தேவனை சார்ந்து நிற்கிற பிள்ளைகளுக்கு மட்டும்தான். நம்முடைய ஜெயம் எழுதப்பட்ட ஒன்று. நம்முடைய சத்துரு கூட ஏற்கனவே தோற்கடிக்கப்பட்டவன், சிலுவையில் முற்றிலுமாய் தலை நசுக்கப்பட்டவன். அதனால ஒரு நாளும் அவன் நம்மை மேற்கொள்ளுவதில்லை. நாம் அனுமதித்தால் ஒழிய அவன் நம்மை மேற்கொள்ளுவதே இல்லை. நமக்குத்தான் எப்பொழுதுமே ஜெயத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆண்டவரே, ஒரு சிலர் ஆமேனே சொல்ல மாட்டாங்கப்பா, நீங்க அவங்கள பார்த்துக்கங்க. தோத்திரம், நான் அப்படித்தான் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். இருக்கிறீங்களா? ஸ்தோத்திரம், வாழ்க வளமுடன். இங்க 3 ராஜாக்கள் யோசபாத்தோட யுத்தம் பண்ண வர்றாங்க. 3ஆம் வசனம் சொல்லுது, யோசபாத் பயந்துட்டாராம். அப்புறம் பயம் வராம என்ன செய்யும்? மனைவி யுத்தம் பண்ணாலே பயப்பட வேண்டியதா இருக்கு, புருஷன் யுத்தம் பண்ணாலே பயப்பட வேண்டியதா இருக்கு, சின்ன சின்ன பிரச்சனைகளை கண்டாலே பயமா இருக்கு. அப்படித்தானே உலகம். ஆனா இந்த 3 ராஜாக்கள் யுத்தத்துக்கு வரும்போது எப்படி பயப்படாம இருக்க முடியும்? ரொம்ப பயந்துட்டார். ஆவிக்குரியவர் தான், ஆராதிக்கிறவர் தான், வார்த்தையை சார்ந்திருக்கிறவர் தான். ஆனாலும் மனுஷன் தானே, அவருக்குள்ள ஒரு பெரிய பயம் வந்துட்டு. இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள், யூத மக்கள் எல்லாரையும் ஒன்று சேர்த்து எருசலேமிலே தேவனை கூடி அவர்கள் ஜெபிக்கிறார்கள், கர்த்தரை நோக்கி பார்க்கிறார்கள். For any problem, for every problem, there is only one solution, that is the presence of God. எந்த பிரச்சனைக்கும் ஒரே ஒரு தீர்வு, அது தேவ சமூகம் மட்டுமே. தேவ சமூகம் வர பழகினவன் எதையும் ஜெயிப்பான். அப்போ இங்க எருசலேம்ல கூடி ஜெபிக்கிறாங்க. ரொம்ப நேரம் ஜெபம் போய்கிட்டு இருக்கு. திடீரென்று கூட்டத்துக்கு நடுவுல ஒரு மனிதன், அவன் பெயர் யகாசியேல் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குகிறார். பரிசுத்த ஆவியானவர் அவன் மேல் ஊற்றப்படுகிறார். He started to prophesy. அவன் தீர்க்க தரிசனம் சொல்ல தொடங்குகிறான். அதைரியத்தோடு, பலவீனத்தோடு, சோர்வோடு, பயத்தோடு எப்பொழுதெல்லாம் நாம் தேவ சமூகம் வர்றோமோ அப்பொழுதெல்லாம் நம்மை திடப்படுத்த, நம்மை தைரியப்படுத்த, நம்மை தட்டி எழுப்ப அங்கே கர்த்தருடைய ஆவியானவர் வெளிப்படுவார். அவர் வார்த்தை வந்தே தீரும். ஏன்? உருவாக்க வல்லமை உள்ளது அவர் வார்த்தை, எழுப்பி விடுகிறது அவருடைய வார்த்தை. ஒன்றுமில்லாமல் இருந்து இந்த உலகத்தையே உருவாக்கினது அவருடைய வார்த்தை தானே. அப்போ இங்க பயத்தோடு பதட்டத்தோடு நிற்கிற யோசபாத்தை தைரியப்படுத்தும்படி கர்த்தருடைய வார்த்தை அங்கே வருகிறது. யோசபாத்தே, யூத ஜனமே, கேளுங்கள். ராஜாவுக்கும் கர்த்தருடைய வார்த்தை, தேசத்தின் ஜனங்களுக்கும் கர்த்தருடைய வார்த்தை. நீ யாராயிரு, மிகப்பெரிய ராஜாவாயிரு யோசபாத், இப்போ நீ கர்த்தருடைய சத்தத்தை கேள், நீ கர்த்தருடைய வார்த்தையை கேள் என்று அங்கே அந்த மனிதனை கொண்டு கர்த்தருடைய சத்தம் வெளிப்படுகிறது. இந்த ஏராளமான கூட்டத்திற்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல. என் சமூகத்துக்கு வந்துட்டீங்கள்ல, உங்க பாரத்தை என் சமூகத்தில் இறக்கி வச்சுட்டீங்கள்ல, ஜெபம் பண்ணிட்டீங்கள்ல, என் கையில நீங்க இந்த பொறுப்பை கொடுத்துட்டீங்கள்ல, அதனால இனி இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இந்த யுத்தம் என்னுடையது, இந்த யுத்தம் கர்த்தருடையது. நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். நீங்கள் தரித்து நின்று, ஆமா, அமைதியா இருந்து, ஒரு ஆமீன் கூட சொல்லாமல் கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். அது என்னமோ எனக்கு இந்த ஆமீன் சொல்லுங்க அப்படிங்கிறதுல உடன்பாடு இல்லைங்க.
ஆண்டுடைய வார்த்தை வரும்போதே ஆமீன் வருங்க. இருக்கிறீங்களா? ஒரு தண்ணி குடிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், நான் அடிக்கடி அதை சொல்லுவேன். தண்ணி இப்படி நல்ல கட கட கடன்னு தண்ணி குடிக்கிறோம்னா, அந்த தண்ணி முழுங்கின உடனே அப்படின்னு ஒரு சவுண்டு வரும். ஏன்னா மூச்சு அடைக்கிட்டு தானே குடிக்கிறோம். அந்த தண்ணி உள்ளே போன உடனே அப்படின்னு ஒரு சவுண்டு வரும். வேணா இப்போ வேணா நீங்கள் அப்புறமா டெஸ்ட் பண்ணி பாருங்கள். தோத்திரம். மனுஷனாக இருந்தால் தண்ணி குடித்த உடனே அப்படின்னு ஒரு சவுண்டு வரும். அந்த காற்று வெளியில் வரும். அது வரலன்னா ஆள் முடிஞ்சுன்னு அர்த்தம். தோத்திரம். பெட்டிக்கு ரெடி பண்ணிடலாம். தோத்திரம். ஏற்பாடெல்லாம் பண்ணிடலாம். பாட்டு பாடுறதுக்கெலாம் ஆளை கூப்பிட்டுடலாம். பரலோகமே என் சொந்தமே பாட்டெல்லாம் பாடிடலாம். தோத்திரம். அப்போது உசுர் இருந்தால் அந்த தண்ணி உள்ளே போன உடனே அப்படின்னு ஒரு சத்தம் வரும். அது மாதிரி கர்த்தருடைய வார்த்தை உள்ளே போன உடனே ஆமேன் அப்படின்னு ஒரு சவுண்டு வரும். அப்பவும் சொல்ல மாட்டாங்க போல. அல்லேலூயா, ஆமேன். அப்படி நீங்க வார்த்தையை டேஸ்ட் பண்ணி பாருங்களேன். வார்த்தையை பிரசங்கம் பண்றது ஒரு கலைன்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், அதை தாண்டின கலை வார்த்தையை கேட்பது, வார்த்தையை ரசிப்பது, வார்த்தையை உட்கொள்ளுவது, வார்த்தைக்கு ரெஸ்பான்ஸ் கொடுப்பது. அது மிகப்பெரிய கலைங்க. வார்த்தையை கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னா அப்புறம் பிரசங்கத்துக்கு ஆள் எதுக்கு? டியூப் லைட்டுக்கும் இந்த ஸ்டாண்டுக்கும் சேருக்குமா பிரசவம் பண்ண முடியும்? ஆமாம், வார்த்தையை கேட்கிறவர்கள் இருந்தால்தான் அங்கே வார்த்தை. அதனால் யோசபாத்தே கேள், யூத ஜனமே கேள். ஒருவேளை இன்னைக்கு உங்களை சுற்றி ஏராளமான பிரச்சனை இருக்கலாம். 3 ராஜாக்கள் உங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்திருக்கலாம். சமாளிக்க முடியாத இதை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ண போறோம், இதை எப்படி நம்ம எதிர்கொள்ள போறோம், ஐயோ என்று நீங்கள் பயப்படுகிற கலங்குகிற ஒரு சூழ்நிலை இன்றைக்கு உங்களை சுற்றிலும் இருக்கலாம். அங்க வசனம் சொல்லுது, நாளைக்கு தோத்திரம் ஒரு அற்புதத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். Tomorrow, தோத்திரம், நாளைக்கு you are going to see a great miracle. இன்றைக்கும் நான் தீர்க்க தரிசனமாய் பலிபீடத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறேன். நீங்கள் நம்ப கூடுமானால், நீங்கள் ஒரு ஆமென் சொல்ல கூடுமானால், நாளைக்கு அந்த வார்த்தையின்படி சொல்லுகிறேன், அந்த வார்த்தையின்படி சொல்லுகிறேன், நாளைக்கு நீங்க ஒரு அற்புதத்தை பார்க்க போறீங்க. ஆண்டவரே ஆமென் சொல்றவங்களை ஆசீர்வதிங்க. ஆமென் சொல்ல முடியாதவங்களை 6 மாசத்துக்கு அப்படியே விட்டுருங்க. தோத்திரம். இருக்கிறீங்களா? நாளைக்கு, டுமாரோ. நான் வசனத்தை படிச்சா நான் ஒரு சுயநலவாதி. தோத்திரம். அந்த வசனத்தை அப்படியே எனக்கென்று சுயமாக எடுத்துக்கொள்ளுவேன். நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலத்தில் எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார், மோசையை பற்றி படித்தா நீ தான் மோசேன்னு நினச்சிக்கிறணும், ஆபிரகாம் பற்றி படித்தா நீ தான் ஆபிரகாம்னு எடுத்துக்கிறணும். ஆமாம், வார்த்தைகள் வந்து அது உனக்குன்னு விசுவாசத்தோட குருட்டுத்தனமா முரட்டுத்தனமா அதை நம்பணும்னு சொல்லுவார். கண்டிப்பான வார்த்தை வந்தாலும் அதை உனக்குன்னு எடுத்துக்கிறணும். கண்டிச்சாலும் எஸ் அப்படின்னு சொல்லணும். கரெக்ட் பண்ணாலும் அந்த கரெக்ஷனுக்கு உன்னை விட்டு கொடுக்கணும். இப்படி நீ பழகி பாரு, உன் ஃபியூச்சர் மகிமையா இருக்கணும் எங்க அப்பா சொன்னாரு. அன்னைக்கு தெரியாது அந்த வார்த்தை என்னை கோட் ஷூட் போட்டு சுவிட்சர்லாந்து கொண்டு வந்து உங்களுக்கு முன்னால சூரிக்கலை நிறுத்தும்னு. நீங்க ஒரு ஆமீன் கூட சொல்ல மாட்டீங்கன்னு பொறாம. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வார்த்தைய கனம் பண்ணுகிற மனுஷன் அந்த வார்த்தை உயர்த்தும், உயர்த்தும். என்னை வாழ வச்சிருக்கிறது இந்த வார்த்தை, என்னை உயர்த்தி இருக்கிறது இந்த வார்த்தை, என்னை ஊழியக்காரனாக்கி இருக்கிறது இந்த வார்த்தை, என்னை ஆசீர்வச்சிருக்கிறது இந்த வார்த்தை. ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு நல்ல மனைவியை கொடுத்ததே இந்த வார்த்தை தான், ஒரு குடும்ப வாழ்க்கையை கொடுத்தது இந்த வார்த்தை. சகலம், நான் அடிக்கடி சொல்லுவேன், எனக்கு சோறு போடுறது கூட இந்த வார்த்தை தான். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலுடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதராதிருக்கிற மரத்தை போல் அவன் செய்வதெல்லாம், அவன் செய்வதெல்லாம், அவன் செய்வதெல்லாம். ஒரு முறை ஒரு ஏரியாவுக்கு இந்த அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்லேருந்து போயிருந்தாங்களா ஆஃபீஸர்ஸ். அந்த ஏரியாவில் வந்து
கிரேப்ஸ் வளர்றதுக்கான வாய்ப்பே கிடையாதான். அவங்க பலமுறை அந்த மண்ணை டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, அங்கே அது வரவே வராதான். ஆனால் ஒரு முறை அவங்க ஒரு ரோடு வழியாக போகும்போது ஒரு குறிப்பிட்ட வீட்டு வாசலில் அந்த தோத்திரம் அந்த ஃபென்சிங் அதை தாண்டி திராட்சை கொலையை அவங்க பார்த்தாங்களாம். உடனே அவங்களுக்கு பயங்கர ஆச்சரியம், நிறுத்திட்டாங்களாம். பக்கத்தில் போய் பார்த்துருக்குறாங்க, உண்மையிலேயே அது திராட்சை தானா. அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம். உடனே காலிங் பெல்லை அழுத்தின உடனே வீட்டுக்குள்ளேருந்து ஒருத்தர் வெளியில் வந்திருக்கிறார், அந்த ஓனர். ஆச்சரியமாக கேட்டிருக்கிறாங்க, இந்த ஏரியா ஃபுல்லாக நாங்கள் டெஸ்ட் பண்ணிட்டோம், பலமுறை ஆராய்ச்சி பண்ணிட்டோம், இங்கே கிரேப்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது, ஆனால் எப்படி உங்கள் வீட்டில் மட்டும் அது வருது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டாங்களாம். அவர் சேர் 2 பேருக்கும் சேரை போட்டு உட்காருங்கன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டாரா. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு உள்ளே போயிட்டு வெளில வரும்போது பைபிளோட வந்திருக்கிறார். ஆத்தாடி சிக்கிட்டோம்டா அந்த ஆள்கிட்ட, பைபிளோட வந்திருக்கிறான், என்ன சொல்ல போறான்னு தெரியலையேன்னு உட்கார்ந்துருக்குறாங்க. அவர் டக்குன்னு சங்கீதம் 1ஆம் சங்கீதத்தை எடுத்து இப்போ நம்ம சொன்னோமே இந்த வசனத்தை அவர் வாசித்திருக்கிறாரு. இரவும் பகலுடைய வேதத்தில் தியானமாக இருந்து மனுஷன் பாக்கியவான், அவன் நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போன்றிருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், நான் வைப்பதெல்லாம் காய்க்கும் அப்படின்னு சொன்னாராம். இருக்கிறீங்களா? அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், நான் வைப்பதெல்லாம் காய்க்கும் அப்படின்னு சொன்னாராம். அவருக்கு பயங்கர ஆச்சரியமா போச்சா. வசனத்தின்படி வாழ்கிறவனுக்கு சகலமும் சகலமும் வாய்க்கும், வாய்க்கும். வார்த்தையை கேளுங்கள் அப்படின்னு சொல்றான் அந்த மனுஷன். அந்த மனுஷன் சொல்ல, அந்த மனுஷனுக்குள் இருக்கிற பரிசுத்தாவியானவர் சொல்றார், நாளைக்கு நீங்கள் அற்புதத்தை பார்ப்பீர்கள். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இந்த யுத்தம் கர்த்தருடையது. இந்த காலை நேரத்திலும் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றார், கலங்காதிருங்கள், கர்த்தர் யுத்தம் செய்வார், கர்த்தர் யுத்தம் செய்வார். உங்க பிரச்சனைகள்ல கர்த்தர் எழுந்தருளுகிறார். உங்கள் எதிரிகளுக்கு விரோதமாக இந்த பகல் நேரம் கர்த்தருடைய கரம் நீட்டப்படுகிறது. உங்கள் சூழ்நிலைகளுக்கு எதிராக கர்த்தர் எழுந்தருளுகிறார், கர்த்தர் எழுந்தருளுகிறார். எத்தனை கோணத்துல உங்களை தாக்க, உங்களை பலவீனப்படுத்த, உங்களை சோர பண்ண சத்துருவின் வல்லமைகள் எதிர்த்து வந்தாலும், என்னால இதை சமாளிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நின்றாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நான் உனக்கு செய்ய போகும் ரட்சிப்பை காண்பாய், அற்புதத்தை காண்பாய், அதிசயத்தை காண்பாய். கர்த்தருடைய கரம் அற்புதத்தை செய்ய போகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இங்க யோசபாத்தின் நிலை, யோசபாத்தை சூழ்ந்திருந்த யூத மக்களின் நிலை 3 காரியமாய் நான் சொல்ல விரும்புகிறேன். பயத்தின் நிலை, பதற்றத்தின் நிலை, பலவீனத்தின் நிலை. பயத்தின் நிலை 3ஆம் வசனத்தில் படிக்கிறோம். அப்பொழுது யோசபாத் தோத்திரம் பயந்து அப்படின்னு படிக்கிறோம். அப்பொழுது யோசபாத் பயந்து, ராஜாக்களை பார்த்த உடனே பயந்துட்டாரு. பைபிள்ல பயப்படாதே பயப்படாதே பயப்படாதே, ஹலோ ஒரு பிரசங்கியார் சொல்றாரு 365 முறை இருக்குதாம் பயப்படாதே பயப்படாதேன்னு. தோத்துறான் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு முறை ஆண்டவர் வந்து சொல்ற மாதிரி பயப்படாதே. தேவ ஜனத்தை அவர் ஒவ்வொரு முறையும் சோத்திரம் பலப்படுத்த விரும்புறார், தைரியப்படுத்த விரும்புறாரு. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். 2 தீமோத்தேயு 1:7 அதை வாசிக்கிறோம். திரும்பவும் நாம் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அவரை அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். ரோமர் 8:14 படிக்கிறோம். தேவ ஜனம் பயப்படுகிற ஜனம் அல்ல. பிசாசு எப்பொழுதுமே நம்மை பயமுறுத்துகிறவன், பயமுறுத்துகிறவன். தோத்துறான் சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட நம்மளை பயமுறுத்தி சோர பண்ணிடணும்னு நினைக்கிறவன். நான் அடிக்கடி இப்படி சொல்லுவேன், இந்த வந்தன்னா பாரு, இந்த வந்தன்னா பாரு அப்படிமா, ஆனா வரமாட்டான். அவன் தான் பிசாசு. ஏன்னா அவனுக்கு நம்மளை விட வசனம் தெரியும். கர்த்தருடைய பிள்ளைகள்னு சொல்லுவோம், ஆனா நமக்கு வசனம் தெரியாது. படிச்சாவளோ வசனம் தெரியும். தோத்துறோம் நம்ம ரொம்ப பிஸியா இருக்கோம், பைபிள் படிக்கிறதுக்கெல்லாம் ஏது இப்ப டைம். தோத்துறோம். ஆனா பிசாசுக்கு நல்ல வசனம் தெரியும். ஏசுநாதரே விட்டு வைக்கலையா அவன்? மத்தேயு 4ஆம் அதிகாரத்துல இவர் வார்த்தையை சொல்லும் போது அவன் திரும்ப ஒரு வார்த்தையை சொல்லுவான்.
இப்படி எழுதியிருக்க, அப்படி எழுதியிருக்க அப்படிமா. வசனம் தெரிஞ்சவன், அவனுக்கு நல்லா தெரியும், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் அப்படிங்கிற வசனம் அவனுக்கும் தெரியும். இவர்களை நம்ம எதிர்த்து நின்று ஜெயிக்கவே முடியாதுன்னு பிசாசுக்கு நல்லா தெரியுங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்மளை பற்றி ஊருக்கு தெரியும், நம்மளை பற்றி உலகத்துக்கு தெரியும், நம்மளை பற்றி அதிகார வர்க்கத்துக்கு தெரியும், நம்மளை பற்றி அரசியல்வாதிகளுக்கு கூட தெரியும். இந்த கிறிஸ்தவர்கள் முழங்கால் போட்டாங்கன்னா சோலி முடிஞ்சு. இவங்க ஆராதிக்கிற தெய்வத்துக்கு நிகரானவர் இந்த உலகத்துல யாருமே கிடையாது. இவங்க ஜெபத்திற்கு அவ்வளவு வலிமை உண்டு, வல்லமை உண்டு அப்படின்னு உலகத்துக்கு தெரியும், பிசாசுக்கு தெரியும், அந்தகார வல்லமைகளுக்கு தெரியும். அந்தோ பரிதாபம், நமக்கு தான் தெரியறதில்லை. நாம யாரு, நம்ம மேல இருக்கிற அழைப்பு என்ன, நம்ம மேல இருக்கிற அபிஷேகம் என்ன அப்படிங்கிற விஷயங்கள் பல முறை நமக்கு தான் தெரியறதில்லை. ஏற்கனவே பல அற்புதம் செஞ்சிருப்பாரு, ஆனா இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைக்கு பயந்து உட்காந்துருப்போம். பலமுறை நம்ம ஜெபத்தை கேட்டிருப்பாரு, பலமுறை நமக்கு ஜெயத்தை கொடுத்திருப்பாரு, ஆனாலும் புது 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 பிரச்சனைகளை, சூழ்நிலைகளை பார்த்துட்டு பயந்துருவோம். இங்க யோசபாத்து பயந்துட்டான். வேதம் தெரிஞ்சவன் தான், கர்த்தரை அறிஞ்சவன் தான். பார்வோனே அவனுடைய சேனையையும் செங்கடலிலே அமிழ்த்தி போட்ட கர்த்தர் என்று அவரை அறிந்த யோசபாத்து தான். 31 ராஜாக்களை யோசுவாவை கொண்டு வீழ்த்தின யெகோவா அறிந்த யோசபாத்து தான். தாவீது நாட்களாக இருக்கட்டும், முந்தின ராஜாக்களின் காலங்களாக இருக்கட்டும், எத்தனையோ முறை எதிரிகளின் மேலே ஜெயத்தை தந்தவர் என்பதை அறிந்த யோசபாத்து தான். ஆனா இப்போ அவனுக்கு இருக்கிற பிரச்சனை பெருசா தெரியுது. ஆகையினால பயந்துறான். இன்னைக்கு சபைய சாதிக்கத்தான் பூமியில வச்சிருக்கிறாரு, சத்ருவுக்கு சவால் விடத்தான் பூமியில வச்சிருக்கிறாரு. தேசங்களை அசைக்கவும், ஆயிரங்களை லட்சங்களை தேவன் பக்கமாக திருப்பவும் தான் சபைய தேசத்தில் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் உலகமெங்கிலும் போய் சகல ஜாதிகளையும் சீசராக்குங்கள். அப்படித்தான் ஆமென் சீசர்களுக்கு அவர் கட்டளை கொடுக்கிறார். அப்ப சபையை குறித்த தேவனுடைய பார்வை பயமற்றதாத்தான் சபை இருக்கணும். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் பயமற்றவர். நம்மளை தைரியப்படுத்த நம்ம மேல இறங்கி வருகிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். இன்னைக்கு சின்ன 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 விஷயங்களுக்கும் பயந்துடுறோம். மனுஷனை நினைச்சு பயந்துடுறோம், தேவையை நினைச்சு பயந்துடுறோம், சூழ்நிலையை நினைச்சு பயந்துடுறோம், வியாதியை நினைச்சு பயந்துடுறோம், தோத்திரம் போராட்டங்களை நினைச்சு பயந்துடுறோம். பயத்தின் நிலையில தான் இன்னைக்கு சபை இருக்கிறது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, கலங்காதே, உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன். நீ பயப்படுகிற கூட்டம் அல்ல, நீ பயந்து நிற்கிற கூட்டம் அல்ல. தோத்திரம். பயப்பட வேண்டிய அவசியமும் உனக்கு அல்ல, உனக்கு இல்லை. நான் உன்னோடு, என் வலக்கரம் உன்னோடு, என் வார்த்தை உன்னோடு, என் ஆவியானவர் உன்னோடு, என் தீர்க்கதரிசன சத்தம் உன்னோடு, தேவ தூதர்கள் உன்னோடு, பரலோகம் உன்னோடு, சகலமும் உன்னோடு. நான் எதற்கும், எந்த மனுஷனுக்கும், எந்த அதிகாரத்துக்கும் பயப்பட வேண்டும் என்கிற அவசியம் எனக்கு இருக்கீங்களா? ஆமேனா? ஸ்தோத்திரம். எனக்கு ஒரு பிரசங்கம் தான், ஸ்தோத்திரம், உங்களுக்கு முன்னால நின்று பேசுறதுக்கு. ஆமா, அதனால இந்த ஒரு பிரசங்கத்துக்குள்ள நீங்க தோத்திரம் வட்டத்துக்குள்ள வந்துருவீங்கன்னு நினைக்கிறேன். தோத்திரம். இப்போ சில இடங்கள்ல மீட்டிங்லாம் போகும்போது 3 நாள் 4 நாள் 5 நாள் பிரசங்கம் இருக்கும். அப்போது எந்த முதல் பிரசங்கத்தில் கூடுமான வரைக்கும் உள்ளே வரமாட்டாங்க. தோத்திரம். யாரா இவன், எங்கே இருந்துடா வந்திருக்கான், தோத்திரம், ஆள் ஒரு சைஸாக இருக்கானே, இவன் பேச்சு ஒரு சைஸாக இருக்கானேங்கிற மாதிரியே ஜட்ஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டே உட்காண்ட்ருப்பாங்க, மார்க் போடுற மாதிரியே உட்காண்ட்ருப்பாங்க. அப்புறம் பிரசங்கம் முடியும் போது கொஞ்சம் ஆமாம் பரவாயில்லடா இவன் அப்படின்னு தோணும். அப்புறம் 2வது பிரசங்கம் 3வது பிரசங்கத்துக்கு சிக்கு புக்கு சக்கு புக்குன்னு ரெடி ஆகிடும். தோத்திரம். கடைசி நாள் கூட்டம்லாம் பயங்கரமாக இருக்கும். இதுதான் வழக்கமாக எல்லா கூட்டங்களையும் பிரசங்கியார் பார்க்குறது. ஆனால் நான் தயவு கூர்ந்து கேட்டுக்கொள்கிறேன், உங்களோடு இப்போ 3 பிரசங்கமோ 4 பிரசங்கமோ 4 நாளைக்கோ பிரசங்கம் பண்ணுறதுக்கு நான் இங்கே வரவில்லை. எனக்கு ஒரே ஒரு பிரசங்கம் தான், அதுவும் சீக்கிரமாக நான் பிரசங்கித்து முடித்தாக வேண்டும். தயவு செய்து என்னை முறைக்கிறதை விட்டுட்டு நீங்கள் உள்ளே வந்து விடும்படி இயேசுவின் நாமத்தில் அன்போடு கூட வேண்டிக் கொள்ளுகிறேன். இருக்கிறீர்களா?
நான் புது ஏரியா, புது மக்கள், புது தேசம் அப்படிலாம் ஃபீல் பண்ணுறவனே கிடையாது. தோத்திரம். நம்ம எல்லாருக்கும் ஒரே அப்பா. உங்க அப்பா எனக்கு சித்தப்பாவும் இல்லை, எங்க அப்பா உங்களுக்கு பெரியப்பாவும் இல்லை. தோத்திரம். ஒரே அப்பா பிள்ளைங்க நாம. பைபிள் படி சொன்னா சகோதர சகோதரிகள். ஆமா, இயல்பான தமிழ் மொழியில பேசினா எல்லாம் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி. அதனால உங்ககிட்ட பிரசங்கம் பண்றதுக்கு நான் யோசிக்கணும் பயப்படணுங்கிற அவசியமே எனக்கு இல்லை. முறைச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா 3 பாயிண்ட் பேசுவேன். அதனால தயவு செய்து உள்ள வாங்கோ. இருக்கிறீங்களா? பயத்தின் நிலை, அதை மாற்றத்தான் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் இங்கே வந்திருக்கிறார். நீங்க எதற்கும் யாருக்கும் எத்தனை எதிரிகளுக்கும் பயப்பட தேவை இல்லை. தானியேல் 3ஆம் அதிகாரத்தில் ஒரு பெரிய பொற்சிலையை நிறுத்திட்டு நேபுகாத் நேச்சார் பாபிலோனிய ராஜ்யத்தின் மிகப்பெரிய சக்கரவர்த்தி அவன், பேரரசன் அவன். இந்த பொற்சிலையை நீங்க வணங்கலைன்னா உங்களை தூக்கி அக்கினி சூளைக்குள்ள போட்டுருவோன்னு சொல்றான். 16-17 வசனங்கள்ல சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்றாங்க, நேபுகாத் நேச்சாரே, டைரக்டா அவன் பேரையே யூஸ் பண்றாங்க. நீ யாரா இருந்தா எங்களுக்கு என்ன, நாங்கள் ஆராதிக்கிற கர்த்தர் பெரியவர். நீ இந்த பாபிலோனிய சாம்ராஜ்யத்திற்கா தான் ராஜா, ஆனா நாங்கள் சேவிக்கிறவர் பூமி அனைத்திற்கும் ராஜா. பூமி அனைத்திற்கும் ராஜா. உன் மிரட்டல் உருட்டல் எல்லாம் மூட்டை கட்டி ஓரமா வச்சிரு. ஏசுரத்தஞ்சயா. நீ நிறுத்தின பொச்சலையே நாங்க வணங்கணுமா? அப்படி வணங்கலைன்னா எங்களை தூக்கி அக்கினி சொல்லிக்குள்ள போட்டுருவியா? வாய்ப்பில்லை ராஜா. எங்கள் தேவனை ஆராதிக்கத்தான் நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவரை அன்றி எங்களுக்கு வேறே தேவன், அவரை அன்றி எங்களுக்கு வேறே ராஜா இல்லை. அக்கினி சொல்லிக்குள்ளதானே போட்டு போ. அவர் எங்களை விடுவிப்பார். ஒருவேளை அவர் எங்களை விடுவியாமல் போனாலும் நீ நிறுத்தின பொற்சிலையை நாங்கள் வணங்க போவது இல்லை. எங்களை விடுவிக்கலனா கூட அதுல ஒரு திட்டத்தை வச்சிருப்பாரு, அதுல ஒரு நோக்கத்தை வச்சிருப்பாரு. இந்த அதை இதை சொல்லி த்ரெட்டன் பண்ணி பயமுறுத்தலான்னு மட்டும் நினைக்காத. அங்க பாருங்க, யூதர்கள் ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க சிறையிருப்புல. அவங்க எல்லாருமே நேபுகாத் நேச்சார் சொன்ன உடனே தொப்பு 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 தொப்புன்னு விழுந்துட்டாங்க. ஆனா அந்த 3 பேரும் வேற மாதிரி அல்லையிலே சொல்லுங்க அப்பா, அந்த 3 பேருக்கும் பயம் இல்லை சார். சர்ச்சில் நிறைய பேர் இருப்பாங்க தான், எல்லாரும் ஒரு மாதிரி. ஆனா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ மட்டும் வேற மாதிரி. இருக்கிறீங்களா? மிஞ்சி மிஞ்சி போனா என்ன போயிட போகுது? உசுரா போனா போட்டும். அவர் தந்தது, அவர் தந்த ஜீவன், அவர் தந்த வாழ்க்கை. அவர் பெர்மிஷன் இல்லாம என் தலையில் இருக்கிற ஒரு முடி கூட கீழே என்ன செய்யாது, விழாது. என் தலை மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஸ்டான்லி சோத்திரம், உங்களை அசைச்சிட முடியுமா? அல்லையா சொல்லுங்க அப்பா. பார்த்துடலாம் ஒரு கை. ஏசு ரத்தம் ஜெயம். எதற்கு பயம்? யார் மேல் பயம்? வியாதியை குறிச்சா, மரணத்தை குறிச்சா, எதிரிகளை குறிச்சா, சூழ்நிலையை குறிச்சா? இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நாளைக்கு ஒரு அற்புதத்தை நீ பார்க்க போற. உன் எதிரிகளின் மேல ஒரு ஜெயத்தை பார்க்க போற. உன்னை கலங்க பண்ணுகிறவர்களை நான் கலங்கடிக்க போகிறேன். உன்னை பயமுறுத்துகிற கூட்டம் உனக்கு முன்னால் பயந்து விழப்போகிறது. பயத்தின் நிலை. 2வது நான் சொன்னேன், பதற்றத்தின் நிலை. என்ன செய்வோம்? 12ஆம் வசனத்துல தோத்திரம் அந்த 20-12 சொல்றாரு. குறிப்பா 11 படிக்கிறேன். இப்போதும் இதோ அவர்கள் எங்களுக்கு நன்மைக்கு தீமையை சரிக்கட்டி தேவரீர் எங்களை சுதந்தரிக்க பண்ணின உம்முடைய சுதந்திரத்திலிருந்து எங்களை துரத்தி விட வருகிறார்கள். எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. எங்களுக்கு என்ன செய்யறதுனே தெரியல ஆண்டவரே. பதற்றத்தில் இருக்கிறோம்.
இந்த பிரச்சனையை எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு தெரியல, இந்த ராஜாக்களை எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு தெரியல, இந்த சூழ்நிலையை எப்படி ஃபேஸ் பண்றது எங்களுக்கு தெரியல ஆண்டவரே. அவங்க பெரிய கூட்டமா இருக்காங்க, நாங்க சின்ன கூட்டமா இருக்கோம். we are minority, they are majority. எங்க பிரச்சனை பெருசா இருக்கு, எங்க சூழ்நிலை பெருசா இருக்கு, எங்களை எதிர்க்கிறவங்க பெருசா இருக்கிறாங்க. அவங்க பார்வையில நாங்க ரொம்ப பலவீனமா சின்ன சாதாரண கூட்டமா இருக்கிறோம். பதட்டம், என்ன செய்யறதுன்னு தெரியல. இதை செய்யறதா அதை செய்யறதா, இதை பண்றதா அதை பண்றதா, பதட்டம், பதட்டத்தின் நிலை. கர்த்தர் இந்த பகல் நேரம் சொல்றாரு, சில சமயங்கள் நமக்கும் அப்படித்தான், என்ன செய்யறதுன்னு தெரியாது, ரொம்ப பதறிடுவோம், என்ன டிசிஷன் எடுக்கிறதுன்னு தெரியாது, இந்த பிரச்சனையை எப்படி ஓவர் கம் பண்றதுன்னு தெரியாது, எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு தெரியாது. அந்த மாதிரி ஒரு சிலர் இங்கே பதட்டத்தின் நிலையிலே அமர்ந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு தான் இந்த பகல் கர்த்தருடைய வார்த்தை, கலங்காதே கலங்காதே, கர்த்தர் நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன். உங்கள் பதட்டத்தின் நிலைக்கு தேவன் இந்த பகல் நேரத்தில் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க விரும்புகிறார். உங்கள் பயத்தின் நிலை மாறப்போகிறது, உங்கள் பதட்டத்தின் நிலை மாறப்போகிறது. மூன்றாவது நான் சொன்னேன், பலவீனமான நிலை, பலவீனத்தின் நிலை, பலவீனத்தின் நிலை. திரும்ப வாசிக்கிறேன், அந்த 20ஆம் அதிகாரத்தின் 12ஆம் வசனத்தில், எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ, எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலனில்லை. we have no strength. பலவீனமான நிலை. செபிக்க பலன் இல்லை, பைபிள் படிக்க பலன் இல்லை, சர்ச்சுக்கு வர பலன் இல்லை, அபிஷேகத்துல நிரம்ப பலன் இல்லை, ஊழியம் செய்ய பலன் இல்லை, விசுவாசிக்க பலன் இல்லை, தொடர்ந்து முன்னேற பலன் இல்லை, தொடரம் சபையோட ஐக்கியப்பட பலன் இல்லை, தரிசனத்தில் நிற்க பலன் இல்லை, ஆத்தும ஆதாயம் செய்ய பலன் இல்லை, ஊழியம் செய்ய பலன் இல்லை, ஓட பலன் இல்லை, பலன் இல்லை, பலன் இல்லை, பலன் இல்லை, பலன் இல்லை. இதுதான் இன்றைய சபையின் நிலை, தேவ ஜனத்தின் நிலை. ஒன்று பயத்தின் நிலை, இன்னொன்று பதற்றத்தின் நிலை, மூன்றாவது பலவீனப்பட்ட நிலை. ஆனா கர்த்தர் சொல்றார், 1:8 அப்போஸ்தலர் நடபடிகள், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும், நீங்கள் பலனடைவீர்கள். நம்முடைய பலவீனத்தில் நம்மளை விட்டுட்டு போகிற ஒருவரை நாம் ஆராதிக்கவில்லை. உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். விளங்கும். சபை எழும்பியே ஆகணும், யோசபாத் எழும்பியே ஆகணும், யூத ஜனம் எழும்பியே ஆகணும். அதற்குத்தான் இங்கே கர்த்தருடைய வார்த்தை யோசபாத்தை நோக்கி வருகிறது. பலவீனப்பட்டு கிடக்கிறான். நோ 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 நோ, எழும்பு, பலன்கொள், புறப்படு, அந்த சேனையை சந்திக்க புறப்படு, யுத்த களத்தை நோக்கி புறப்படு, நான் உன்னோடு இருக்கிறேன், நீ பயப்படாதே, நீ தரித்து நின்று நான் உனக்கு செய்யும் ரட்சிப்பை காண்பாய். என் ஜனத்தை பலவீனமா பார்க்க எனக்கு விருப்பம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கும் இந்த காலை நேரத்தில் ஒருவேளை பயத்தின் நிலையோ இல்லை, பதற்றத்தின் நிலையோ இல்லை, பலவீனப்பட்ட நிலையோ, கர்த்தராகிய தேவன் அவைகள் எல்லாவற்றுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து ஒரு மகா பெரிய ஜெயத்தை உங்கள் கண்களுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகிறார். இதுவரைக்கும் கண்ட எகிப்தியனை இனி நீங்கள் என்றைக்கும் காணப்போவதில்லை. ஆமென் சொல்லுங்க. இங்கே 3 காரியம் சம்பவிக்கிறது. ஒன்று தோத்ரா, எதிரிகளின் வீழ்ச்சி, இன்னொன்று யெகோவாவின் கிரியை, மூன்றாவது எதிர்பாராத கொள்ளை. தோத்திரம். 3 சம்பவிக்கிறது இந்த சம்பவத்தில். கர்த்தருடைய வார்த்தைக்கு பிறகு, அதுக்கு முன்னால பயந்தாங்க, அதுக்கு முன்னால பலவீனமா இருந்தாங்க, அதுக்கு முன்னால பதற்றமா இருந்தாங்க. இப்ப கர்த்தருடைய வார்த்தை யகாசியேல் மூலமா வந்ததற்கு பிறகு 3 காரியம் சம்பவிக்கிறது. ஒன்று, எதிரிகள் வீழ்ந்தார்கள். அந்த 22ஆம் வசனத்துல அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். இருக்கீங்களா?
வார்த்தை வந்துருச்சுன்னா வாய்ப்பு வரும். நம்ம வாழ்க்கையில இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினைப்போம். வெற்றிக்கு வாய்ப்பே இல்லை, ஆசீர்வாதத்துக்கு வாய்ப்பே இல்லை, என் கணவர் மனம் திரும்ப வாய்ப்பே இல்லை, இந்த காரியம் கைகூடி வர வாய்ப்பே இல்லை, இந்த வியாதி சுகமாக வாய்ப்பே இல்லை, இந்த வீடு கட்ட வாய்ப்பே இல்லை, இந்த கடன் மாற வாய்ப்பே இல்லை. நோ 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 நோ. வார்த்தை வந்துருச்சுன்னா போதும், அங்க வாய்ப்பு உருவாகும், அங்க வாய்ப்பு உண்டாகும். யோசபாத் அப்படிதான் நினைச்சான். இந்த 3 ராஜாக்களை நான் எப்படி ஃபேஸ் பண்ணுவேன், இந்த 3 எதிரிகளை நான் எப்படி யுத்தம் பண்ணி ஜெயிப்பேன்? ஐ ஹவ் நோ ஸ்ட்ரென்த். எனக்குள்ள பயம், எனக்குள்ள பதட்டம், எனக்குள்ள பலவீனம், இந்த இடத்துல இருந்து என்னால எழும்ப முடியாது அப்படிதான் நினைச்சான். அவங்க பெரிய கூட்டம் அப்படிதான் நினைச்சான். எனக்கு முன்னால் நிக்கிற பிரச்சனை ரொம்ப பெருசு, என்னை பயமுறுத்துகிற கூட்டம் பெருசு அப்படிதான் நினைச்சான். ஆனா கர்த்தருடைய வார்த்தை வந்த உடனே இயேசு ரத்தம் ஜெயம், எதிரிகள் விழுந்தார்கள், சத்ருவின் கூட்டம் முறிந்து விழுந்தது. இந்த வார்த்தைக்கு நாம எப்படி ரெஸ்பான்ஸ் பண்றோம்னு இருக்குதுங்க. நீங்க பாட்டுக்கு பேசுங்க, நாங்க பாட்டுக்கு உட்காந்துருப்போங்க அப்படின்னாங்க ஒன்றும் நடக்கிறதுக்கு சாத்தியமே இல்லைங்க. இப்போ நம்ம பலமுறை சர்ச்சுக்கு வருவோங்க, வார்த்தையை கேட்போங்க, பிரசங்கங்கள்லாம் கேட்போங்க, பிரச்சனைலாம் மாறாதுங்க. இது நிறைய டைம் நம்ம பார்க்குறோம். சர்ச்சுக்கு போகிறேன், வார்த்தையை கேட்குறேன், பாட்டு பாடுறேன், ஆனால் பிரச்சனையாகவே தான் இருக்குது அப்படின்னு நினைப்போம். ஏன் தெரியுமா? அவர் பேசுகிற அந்த வார்த்தைக்கு நம்ம எப்படி ரெஸ்பான்ஸ் கொடுக்குறோன்னு இருக்கு. அன்னாலே 1 சாமுவேல் 1 ஆலயத்துக்கு வர்றா. அப்போ அந்த ஒரு முறை மட்டும் இல்லை, பைபிள் சொல்லுது வருஷந்தோறும் அவர்கள் பண்டிகை தோறும் ஆலயத்துக்கு வருவாங்களாம், வருஷந்தோறும். அப்போ பல வருஷமா சர்ச்சுக்கு வர்றது அவளுடைய வழக்கம். புருஷனோட வருவா, அவங்க வீட்டுக்காரருக்கு இன்னொரு சம்சாரம் இருந்துச்சு, அது பழைய ஏற்பாட்டில், இப்போ வாய்ப்பு இல்லை, தோத்துறோம். ஆமாம், பெனினாள்னு ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த அம்மா டியூட்டி என்ன, பெத்து போட்டுக்கிட்டே இருப்பா, தோத்துறோம், நிறைய பெத்து போட்டுக்கிட்டே இருப்பா. அண்ணாளம்மாவுக்கு ஒத்த புள்ள கூட கிடையாது. அவள் பெத்து போடுறவ சும்மா இருக்கிறது இல்லை. நல்ல விசுவாசியாக இருந்தால் அந்த அம்மா என்ன பண்ணியிருக்கணும், ஒரு சகோதரியாக இருந்தால் அண்ணாளை பார்த்து, அக்கா எனக்கு புள்ள கொடுத்த ஆண்டவர் உனக்கும் கொடுப்பாருக்கா, கவலைப்படாதக்கா, சோகமாக இருக்காதக்கா, வாக்கா நம்ம 2 பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம் அப்படி சொல்லி என்கரேஜ் பண்ணியிருந்தா பரவாயில்ல. அவன் என்ன பண்ணுவாளாம், குத்தி 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 காட்டுவாளாம், இவளை மனம் அடிவாக்குவாளாம், மலடி மலடின்னு சொல்லுவாளாம். ஒரு பக்கம் பெத்து போடுறது, இன்னொரு பக்கம் குத்தி காட்டுறது, இன்னொரு பக்கம் குத்தி காட்டுறது, இன்னொரு பக்கம் பெத்து போடுறது, இதே அவ டியூட்டி. அதனால அண்ணாளம்மாவுக்கு பெரிய வேதனை, அவளுக்கு பல வேதனை. நம்பர் 1 புள்ளை இல்லைங்கிறது முதல் வேதனை, அவளுக்கு ஒன்று இல்லை அப்படிங்கிறது ஒரு வேதனை. 2வது தனக்கு இல்லாதது இன்னொருத்திக்கு இருக்குதே. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இது ஒரு வேதனைங்க. நமக்கு ஒன்று இல்லைங்கிறது வேதனைங்க. 2வது நமக்கு இல்லாதது நம்ம பக்கத்தில் இருக்கிற ஆளுக்கு இருக்குது பாருங்க, அது இதை விட பெரிய வேதனை. அவளுக்கு இருக்க, அவளுக்கு இருக்க, அவளுக்கு இருக்க, இது 2வது வேதனை. 3வது வேதனை, அப்படியே இருந்தாலும் 1 இருந்தா பரவாயில்ல, அவ வருஷத்துக்கு 1 டெலிவரி பண்ணிக்கிட்டே இருக்கா. யாரு? பெரிநாள். தோத்துறோம், நான் பைபிளை தாங்க பேசுறேன், ஏன் இப்படி முறைச்சிக்கிட்டே இருக்கேன்னு தெரியலையே. வருஷத்துக்கு 1 ஏராளமா பெத்து போட்டுக்கிட்டே இருக்கா, அது அடுத்த வேதனை. 3வது. 4வது வேதனை, நீ மலடி நீ மலடி அப்படின்னு இவளை நிந்திப்பாளாம், விசனப்படுத்துவாளாம், அது 4வது வேதனை. 5வது வேதனை, இந்த வீட்டுக்காரர் இருக்காரு எல்கானா புருஷன், ஒரு முறையாகிலும் தோத்துறோம் அந்த பொம்பளைய வான் பண்ணலாம்ல, சத்தம் போடலாம்ல, ஏமா உனக்கு தான் புள்ள இருக்குல்ல, நீ கம்முன்னு அவளை இப்படி காயப்படுத்தி பேசுறிய அப்படின்னு சத்தம் போடவே மாட்டானா. அன்னாலையும் சமாதானப்படுத்திக்கிறது, அவளையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது, இவர் கரெக்டா ரூட்ல போறது. ஆமேன்னு சொல்லுங்க. இப்படி பல வேதனை. யாருக்கு? அன்னாளுக்கு. நல்லா கவனிக்கணும். ஆலயத்துக்கு வருவா, ஆனா பிள்ளை இல்லை. ஆலயத்துக்கு தான் வருவா, ஆனா பிள்ளை இல்லை. ஏன்? இவளுக்கு பாதி நேரம் இவன் மைண்ட்ல இருக்கிறதெல்லாம் பெனினா பெனினா பெனினா.
பெத்து போடுறாளே, குத்தி காட்டுறாளே, பெத்து போடுறாளே இப்படின்னு அவளையே நினைச்சுக்கிட்டு இருப்பா. மூக்க ஒரு 3.5 கிலோவுக்கு வீங்க வச்சுக்கிட்டு டென்ஷனா அந்த பெண்ணினாலேயே மைண்ட்ல நினைச்சுக்கிட்டே இருப்பா. அழுதுகிட்டே இருப்பாளாம். அந்த 7ஆம் வசனம் சொல்லுது, அழுதுகிட்டே இருப்பாளாம். இதுதான் சர்ச்சுக்கு வந்துட்டு அவ செய்யற வேலை. முகம் சோகமாவே இருக்கும். ஒரு ஆமீன் வரவே வராது. முகத்துல ஒரு சின்ன மலர்ச்சி கூட வரவே வராது. நான் உங்களை சொல்லல, அண்ணால சொல்றேன். தோத்திரம். அவன் அப்படியே தான் சர்ச்சில் இருப்பாளாம். எப்ப பார்த்தாலும் அவன் மைண்ட்ல அந்த பெணினா இதுவே தான் மைண்ட்ல இருக்கும். அதனால பிரசங்கம் எல்லாம் உள்ள போகாது. தோத்திரம். வேற எதுவும் மைண்டுக்கு தோணவே தோணாது. அழுதுகிட்டே இருப்பா. இது பாதி நேரம். அப்புறம் அவர் வீட்டுக்காரர் வருவாரு, எல்கானா. அவர் என்ன சொல்லுவாரு? 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் எல்லாம் படிச்சீங்கன்னா, ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாதிருக்கிறாய், ஏன் சஞ்சலப்படுகிறாய். யார? அண்ணாளை பார்த்து. கடைசியில் சொல்லுவாரு, 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா. ஆடப்பாவி. தோத்தரம். அதாவது என்ன சொல்ல வர்றாரு? பிள்ளை இல்லைன்னு அழுகிறியே, தோத்தரம். 10 பிள்ளைய விட நான் உனக்கு பெருசு இல்லையா? உனக்கு எப்பெல்லாம் புள்ள ஆசை வருதோ என்ன தூக்கி இடுப்புல வச்சுக்க அப்படின்றாரு. யாரு? புருஷன். அவரு ஒரு நல்ல ஆவிக்குரியவரா இருந்தா அவர் என்ன சொல்லியிருக்கணும்? ஏமா சும்மா அழுதுகிட்டே இருக்கிற, போய் தேவ சமூகத்துல முழங்கால் போடு, அவரை நோக்கி பாரு, ஜெபம் பண்ணு அப்படி சொல்லியிருக்கணும். இல்லைன்னா பெண்ணினால சத்தம் போட்டிருக்கணும், அவளை டிஸ்டர்ப் பண்ணாத, அவளை காயப்படுத்தாத, வா எல்லாரும் முட்டி போடுவோம், சேர்ந்து முழங்கால் போட்டு அண்ணாளுக்காக ஜெபிப்போம் அப்படி சொல்லியிருக்கணும். இவர் அதையெல்லாம் சொல்றது இல்லை. அழாதே, ஐ லவ் யூ டார்லிங். தோத்திரம். நான் உனக்கு பிள்ளையா இருந்துட்டு போறேன் அப்படிம்பாரான். இருக்கிறீங்களா? அப்ப அண்ணாள் அம்மா வழக்கமா என்ன செய்யறது? பெணினாள்ட்டு சர்ச்சுக்குள்ள போறது, புருஷன்ட்டு சர்ச்சை விட்டு வெளில வந்துடுறது. அதாவது பாதி நேரம் பெண்ணினாலேயே யோசிக்கிறது, மீதி நேரம் புருஷனையே யோசிக்கிறது. அதுவும் சரிதானே, மீ டு லவ் யூ டார்லிங், தோத்திரம் அப்படின்னு புருஷன் தோல்லையே சாஞ்சிட்டு வீட்டுக்கு வந்துடுறது. இதை தேவன் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாரு. வாரா போறா வாரா. பாதி நேரம் அந்த பெண்ணினால பார்க்கறா, ஒரு பொம்பளை ஆளை பார்க்கறா, மீதி நேரம் புருஷனை பார்க்கறா, இல்லைன்னா ஒரு ஆம்பளை ஆளை பார்க்கறா. வந்தது என் சமூகம், வந்தது என்னுடைய ஆலயம், என்ன பார்க்கறத விட்டுப்புட்டு தோத்துறான். நீ யாரையோ ஒருத்தரை பார்த்துக்கிட்டே இருந்தீன்னா எசரத்தஞ்சயம் அப்படியே மலடியாகவே இருந்து செத்துற வேண்டியதான். என்ன பேச்ச காணோம்? ஆனா அந்த ஒரு வருஷம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம் சொல்லுது, 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்துல, அன்னாளுக்கு there was no preaching, யாரும் பிரசங்கம் பண்ணல. அவ யோசிக்கிறா, ஓ நம்ம பல வருஷமா தப்பு பண்ணிட்டோம், சர்ச்சுக்கு வந்துட்டு உம்முன்னு உட்காந்துட்டே போறோம், மூக்க ஒரு 3.5 கிலோவுக்கு வீங்க வச்சுட்டு பவுடர் போட்டு வந்தாலும் பரிதாபமாவே உட்காந்துருக்கோம். தோத்துறோம். ஆமா, ஒரு மாற்றம் நமக்குள்ள இல்லை. சோகமா இந்த பெண்ணினாலேயே நினைச்சு செத்து போயிருவோம் போல தெரியுது. தோத்துறோம். ஒண்ணு செய்யலாம், இனிமே நான் புருஷனையும் பார்க்க மாட்டேன், இந்த பெண்ணினாலையும் பார்க்க மாட்டேன், பார்க்க வேண்டியவரை அவர் சமூகத்துல போய் பார்ப்பேன் அப்படின்னு அந்த வருஷம் அவள் எழுந்து தேவ சமூகத்துல போய் முழங்கால் படியிட்டு தன் இருதயத்தில் இருக்கிறது எல்லாம் தேவனிடத்தில் ஊற்றினாள். இப்போ ஏலி சொல்றாரு, நீ சமாதானத்தோட போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் வேண்டிக் கொண்டபடியே உன் விண்ணப்பத்தின்படியே அவர் உனக்கு கட்டளையிடுவார். அல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்ட உடனே அன்னாளுக்கு பெரிய சந்தோஷம். ஆமென், அல்லேலூயா. 19ஆம் வசனம் சொல்லுது, அதற்கப்புறம் அன்னாள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? வார்த்தையை ரெஸ்பான்ஸ் பண்றா, அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்றா, அந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றா, அந்த வார்த்தைக்கு அல்லேலூயா, கர்த்தர் என்னோடு பேசிட்டார். இருக்கிறீங்களா? ஆமென். அவ்வளவுதான். அந்த வருஷமே அத்தனை வருஷங்கள் நடந்திராத ஒரு அற்புதம் அந்த வருஷம் அவள் கண்கள் கண்டது. ஒரு அற்புத சாமுவேலை கர்த்தர் தந்தார். Give response to the word of God. அவர் வார்த்தைக்கு. ஆமென். நான் இப்படி கூட சொல்லுவேன்,
அவர் பேசும்போது ஆமேன்னு சொல்லிட்டோம்னா ஐயையோ அப்படின்னு சொல்ல வேண்டிய அனுபவம் நம்ம லைஃப்ல வராது. ஆமேன் சொல்லலைன்னா கண்டிப்பா ஐயையோ அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு நேரம் நிச்சயமாக வரும். யோ நீ மாட்டுக்க சொல்ற அப்படின்லாம் இல்லை, நான் வசனத்தின்படி தான் சொல்றேன். யோனா போனா தோத்துறான். ஆண்டவர் எங்க போய் சொல்றாரு? நினிவேவுக்கு. அப்ப நினிவேவுக்கு போய் சொல்லும்போது ஆமேன், எஸ் நான் போறேன் ஆண்டவரே, உங்க வார்த்தையை ரெஸ்பான்ஸ் பண்றேன், கனப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லி அவன் ஆமேன்னு சொல்லிட்டு நினிவேவுக்கு போயிருந்தான்னா பிரச்சனை இல்லை. எல்லாம் போக முடியாது, நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்க முடியாது, நான் உம்முன்னு தான் இருப்பேன், நான் மனசுல பிளான் பண்ற மாதிரி தான் இருப்பேன். ஐயோ நான் அங்கெல்லாம் போக முடியாது, நான் புதுசா வேற ஒரு ஏரியாவுக்கு போறேன், என் வழி தனி வழி, என் ரூட்ல தான் நான் போவேன், நீங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருங்க. தோத்திரம், நான் தர்சீஸுக்கு தான் போவேன், அது நான் போட்ட ரூட்டு, என் பாதையில தான் நான் தொடர்ந்து டிராவல் பண்ணுவேன். நீ இன்னைக்கு ஒரு நாள் இந்தியாவில இருந்து வந்து மைக்க பிடிச்சிக்கிட்டு கத்துறதுனால நான் ஆமேன்லாம் சொல்லிட மாட்டேன். தோத்திரம், நான் முகத்தெல்லாம் மாற்ற மாட்டேன், நான் அப்படியே தான் இருப்பேன். சோகம் சோகம் தான், சோர்வு சோர்வு தான், பயம் பயம் தான், பலவீனம் பலவீனம் தான், பதற்றம் பதற்றம் தான், நான் மாற வாய்ப்பில்லை ராஜா அப்படிங்கிற மாதிரியே நான் யோனாவை சொல்றேன். அவன் ரெஸ்பான்ஸ் பண்ணலைங்க. கர்த்தருடைய வார்த்தையை தூக்கி போட்டுட்டு அவன் பாட்டுக்கு ஒரு கப்பல் ஏறி போறான். நடந்தது என்ன கதை அல்ல நிஜம், துடிப்பது புஜம். தோத்துறான். ஒரு நேரம் வந்துச்சு, ஆண்டவர் என்ன பண்ணாரு, ஆள் நல்ல ஹாயா போய் கப்பலின் அடித்தட்டுல உறங்குறான். அவர் துடிப்பா இருக்கிறாரு, நினிவே பட்டணத்தை எப்படியாகிலும் ரட்சிக்கணும்னு. அவர் துடிப்பா இருக்கும்போது நம்மளும் தூக்கமா இருக்கிறான். பரிசுத்தாவியானவர் துடிப்பா இருக்கிறாரு, வார்த்தையை சொல்றாரு. இவன் வார்த்தைக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்காம அடித்தட்டுல போய் என்ன செய்யறான்? தூங்குறான். வார்த்தைக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கலனாலே பிரசங்க நேரத்தில் நமக்கு தூக்கம் வரும். இருக்கிறீங்களா? வார்த்தையை ரெஸ்பான்ஸ் கொடுத்தா தூக்கம் வராது, சோர்வு வராது. அடுத்து என்ன பேச போறார், அடுத்து என்ன சொல்ல போறார் அப்படித்தான் தோணும். இவன் வார்த்தையை தான் தூக்கி போட்டானே, அதனால இப்ப உனக்கு தூக்கம் உண்டு. தோச்சரான், வார்த்தையவா தூக்கி போட்ட நீ, அவனே இப்ப தூக்கி போடுங்கப்பா கடலுக்குள்ள அப்படின்னு ஆண்டவர் வார்த்தையை தூக்கி போட்டவன ஏசரத்தன் ஜெயம் கடலுக்குள்ள தூக்கி போட சொல்றாரு. ஆமை கரெக்ட் யுவர் ஆனர். இப்ப என்ன நடக்கு? கடலுக்குள்ள தூக்கி போடுறது என்ன நடந்திருக்கும்? ஐயோ அப்படித்தான் விழுந்திருப்பான். நீ ஆமேன் சொல்லி இருந்திருக்கலாமே. ஆமேன் சொல்லியிருந்தால் ஐயோ சொல்ல வேண்டிய நிலை வந்திருக்காது. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? whenever God speaks, கர்த்தர் எப்பொழுதெல்லாம் என்னோடு பேசுறாரோ, ஆமேன், எஸ் இட்ஸ் ஃபார் மீ, இது எனக்கான வார்த்தை. கர்த்தர் எனக்காக எழுந்தருளுகிறார், என் குடும்பத்துக்காக எழுந்தருளுகிறார். கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ண போகிறார், என் எதிரிகள் விழப்போகிறார்கள். இனி எனக்கு பயம் இல்லை, இனி எனக்கு பலவீனம் இல்லை, இனி எனக்கு பதட்டம் இல்லை என்று ரெஸ்பான்ஸ் பண்ண 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 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எதிரிகள் விழுவார்கள், பிரச்சனைகள் விழும். 3 தேசத்து ராஜாக்கள், 3 ஆர்மிஸ், ஆயிரக்கணக்கான யுத்த வீரர்கள், ஒட்டுமொத்தமா ஜோலி காலி. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் உலகத்தில் இருக்கிறவரிலும் உனக்குள் இருக்கிறவர். பிரச்சனை மனுஷனா இருக்கட்டும், பெரியவனா இருக்கட்டும், அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருக்கட்டும், எத்தனை ராஜாக்களா இருக்கட்டும், when I am ready to give response to the word of God, கர்த்தருடைய சத்தத்துக்கு நான் ஆமென் தோத்திர ஆமென் சொல்ல ஆயத்தம் என்றால், யகாசியேல் சொல்லும்போது யோசபாத் எஸ் கர்த்தர் பேசிட்டாரு, இனி நம்ம பயப்பட வேண்டாம், எழும்புவோம், தோத்திரம் கர்த்தரை துதிப்போம், யுத்தம் பண்ற ஆட்களை பின்னாடி போய் சொல்லுங்க, பாட்டு பாடுற ஆளை முன்னாடி வர சொல்லுங்க, எல்லாரும் பாடிக்கொண்டே துதித்துக்கொண்டே தோத்திரம் யுத்த களத்திற்கு போவோம் அப்படின்னா தான் ஆண்டோடைய வார்த்தைக்கு கொடுக்கிற ரெஸ்பான்ஸ். இருக்கிறீங்களா? என்ன நடந்தது? யுத்த களத்துக்கு போனா எதிரிகள் எல்லாரும் வீழ்ந்து கிடந்தார்கள். எதிரிகளின் வீழ்ச்சி யெகோவாவின் கிரியை. இரண்டாவது சொன்னேன், யெகோவாவின் கிரியை. அவர் தான் சொன்னார்ல, நான் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை காண்பீர்கள். You will see.
நீங்க பார்ப்பீங்க. எதை? என்னுடைய கிரியையை பார்ப்பீர்கள். யாத்திராம் 14:14 சொல்வாரு, தோத்திரம், நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நான் பெருசா ஒன்றும் செய்யணுங்கிறது இல்லை. நான் ஆமேன்னு சொல்லிட்டாலே போதும், நான் முகத்தை கொஞ்சம் மாத்திட்டனாலே போதும், அவர் வார்த்தையை ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டனாலே போதும், எனக்காக அவர் யுத்தம் பண்ணுவார். அவர் கிரியை ஆச்சரியமானது. எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் செய்கிறவர். ஒன்றுமில்லாமையில் இருந்து ஒன்றை உருவாக்குகிறவர். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர். அவர்தான் நான் ஆராதிக்கிற கர்த்தர். இருக்கீங்களா? நம்ம பெத்த பிள்ளைங்க கொஞ்சமா அப்படி சோகமா இருந்தா நம்மளால ஜீரணிக்க முடியாது, தெரியுமா? நல்ல தாயா இருந்தா, நல்ல தகப்பனா இருந்தா, நான் நல்ல தாய்க்கும் நல்ல தகப்பனுக்கும் சொல்றேன். ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுருப்பாங்க, இப்போ அங்கே ஊரில் சொல்கிறேன், ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுருப்பாங்க, வேனில் அனுப்பி விட்டுருப்பாங்க. அவன் சாயங்காலம் போல் வருவான், டவுசரு, சின்ன பையன், 3ஆம் கிளாஸ் ஏதோ படிப்பான், வருவான். அவன் கொஞ்சம் அப்படி முகம் காலையில் அனுப்பிச்சி விட்ட மாதிரி இருக்காது, பவுடர்லாம் கலைஞ்சி, தலைகளெல்லாம் கலைஞ்சி, ட்ரெஸ்ஸு கேஸ் எல்லாம் ஒரு மாதிரி சைஸாக வந்திருப்பான், கொஞ்சம் டல்லாக இருப்பான். அவ்வளோதான். அவங்க அம்மா, என்ன ஆச்சு உனக்கு, ஏன் ஒரு மாதிரி இருக்க, ஸ்கூலில் எதுவும் பிரச்சனையா, டீச்சர் ஒன்று அடிச்சுட்டாங்களா, ஹோம்ஒர்க் பண்ணாமல் போயிட்டியா, இல்லை பண்ண ஹோம்ஒர்க்கை யாராவது கிழிச்சிட்டாங்களா, ஒரு ரப்பரை யாராவது எடுத்துட்டாங்களா, பென்சில் யாரும் எடுத்துட்டாங்களா, எவனாவது பென்சில் அல்ல ஒன்றை குத்திட்டானா, ஒரு லஞ்ச் பாக்ஸ் எவனாவது எடுத்துட்டானா, ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எவனோ எடுத்து திருடிட்டானா, விளையாடும் போது எதுவும் கீழே கீழே விழுந்துட்டியா, கொஞ்சம் காலை தூக்கி காட்டு, முட்டியை காட்டு, காயங்கையும் பட்டுருச்சா, எந்த டீச்சர் ஒன்று அடிச்சா, அந்த பொம்பளை அடிச்சாளா, அந்த ஆம்பளை அடிச்சானா, இல்லை வேன்ல வரும்போது பிரச்சனையா, உனக்கு யாரும் சீட்டு கொடுக்காம போயிட்டாங்களா, ஆயாமா ஏதாவது பண்ணிட்டாங்களா, அப்படின்னு 72 கேள்வி. அவன் ஒரு மாதிரி மண்டை குழம்பிடுவான், தோத்திரம் கட 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 அடுக்கிறது. கடைசியில் அவன் சொல்லுவான், போமா அப்படின்ட்டு போயிடுவான், தோத்திரம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ சொன்ன 72லையும் ஒன்றும் உண்மை இல்லைன்னு அர்த்தம். அப்படி எதுவுமே என்ன பாதிக்கலன்னு இல்லை, பாதிக்கலை, நீ சொன்ன எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். நான் கொஞ்சம் சாயங்கால நேரம், இவ்வளோ நேரம் காலைக்கு போனல, இவ்வளோ நேரம் ஆகிப்போச்சுல, கொஞ்சம் டயர்டாக இருக்கேன், அவ்வளோதான். எதுக்கு இதை சொல்ல வர்றேன்? அவன் முகத்தில் ஒரு சின்ன வாடலை பார்த்த உடனே 72 கொஸ்டின்ஸு ஒன்னால அடுக்க முடியும்னா ஏசுரத்தின் ஜெயம். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவாகிய நான் நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அல்லையா சொல்லுங்க. உன் பிள்ளை மட்டும் கொஞ்சம் முகம் வாடலா இருந்தா உனக்கு அவ்வளோ ஃபீலிங் வரும்போது, நான் பரலோக தகப்பன் எனக்கு எவ்வளோ ஃபீலிங் இருக்கும். சர்ச்சில் ஒரு மாதிரி டல்லா உட்கார்ந்திருந்தா, புரியுதா? ஒரு ராமன் கூட சொல்லாம உட்கார்ந்திருந்தா, உனக்கு வார்த்தையை கொடுக்கறது நானு, உனக்கு ஜீவனை கொடுக்கறது நானு, பலனை கொடுக்கறது நானு, சோத்தை கொடுக்கறது நானு, கொரோனால கூட போட்டு தள்ளாம உசுரோட வச்சிருக்கிறது நானு, இன்னும் உன்னை உயிரோட வைக்க போறது நானு, தேசத்தையே உன் கையில கொடுக்க போறது நானு, ஆயிரங்களை லட்சங்களை அசைக்கிற பாத்திரமா உன்னை பயன்படுத்த போறது நானு, எல்லாமே நானு. நான் உன் கூடத்தான் இருக்கிறேன், உன் பக்கத்துல இருக்கிறேன், உனக்குள்ளே இருக்கிறேன், உன் கூட பேசுறேன். இவ்வளவு செஞ்சும் ஒரு சைஸாவே போஸ் கொடுத்தேனா, போட்டு தள்ளிடலாமோன்னுலாம் தோணுது. ஆனா நான் செய்ய மாட்டேன். நான் சொல்றது ஏதாவது புரியுதா? பயப்படாதீங்க, கலங்காதீங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். எதிரிகளின் மேல் வீழ்ச்சியை காண்பீர்கள், யெகோவாவின் கிரியையை காண்பீர்கள். Every day you will see the work of Holy Spirit in your life. ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானுடைய செயலை, அவருடைய கிரியையை, அவருடைய மிராக்கிள்ஸை உங்க லைஃப்ல உங்களால பார்க்க முடியும்.
இதே மாதிரி தான் எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமா ஒரு முறை அசீரிய ராஜா சனகரீப் என்கிறவன் யுத்தம் பண்ண வர்றான். ரப்சாக் என்கிற படைத்தலைவனை அனுப்பி விடுறான். அவன் வந்து என்னென்னமோ பேசுறான், தேவனை நிந்திச்சு பேசுறான், இஸ்ரவேல் மக்களை தோத்திரம் நிந்திச்சு பேசுறான், எசேக்கியாவை அவமானப்படுத்தி பேசுறான். எசேக்கியாவுக்கு என்ன செய்யறனே தெரியல. தேவ சமூகத்துல ஆலயத்துல போய் கதறி தேவ சமூகத்துல ஜெபம் பண்ணும் போது God sent a single angel, ஒரே ஒரு தூதனை ஆண்டவர் அனுப்பினாரு. ஒரு தூதன் ஆமென் சொல்ல மாட்டாங்கப்பா. ஒரு தூதன். சூரிக்கில் இருக்கிறவங்களா ஒரு மாதிரி இருக்கிறாங்கப்பா. ஒரு தூதன் இருக்கிறீங்களா? 185,000 பேர். வாவ், 185,000 பேர் ஒரே ராத்திரியில வாஷ் அவுட். அல்லையிலே சொல்லுங்க. அப்போ கதை காலி, கதை முடிஞ்சு. எப்படி கொன்னா, எப்படி செத்தாங்க தெரியல. தேவனுடைய கிரியை தெரியல. உங்களுக்கு தெரியாம மாதிரி, நமக்கு புரியாம மாதிரி தான் தேவனுடைய கிரியை நம்ம லைஃப்ல வெளிப்படும். 90 வயசு கிழவியினுடைய அந்த ஊம்ல, அந்த கற்பத்துக்குள்ள கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரு கருவை வைப்பாரு. அதான் தேவனுடைய கிரியை. அல்லையிலே சொல்லுங்க. 90 வயசு சாராளம்மாவுக்கு இம்பாசிபிள். கர்ப்பமே செத்து போச்சான். அந்த கர்ப்பத்துக்குள்ள ஒரு ஸ்தோத்திரம் ஈசாக்க வைப்பாரு. அதான் தேவனுடைய கிரியை. பிரம்மாண்டமான எரிகோவின் அலங்கச்சுவர் துதிச்சுக்கிட்டு வரும்போதே ஏசு ரத்தம் செய்யும், சுக்குநூறா உடையும். அதுதான் தேவ கிரியை. பிரவாகித்து ஓடுகிற யோர்தான் 2 பிரிஞ்சு ஓடும். அதுல ஒரு பக்கம் ஓடி கடல்ல விழுந்துட்டான். அது கூட ஸ்தோத்திரம் சாதாரணமா எடுத்துக்கலாம். ஆனா ஒரு பக்கம் ரிவர்ஸ் கியர் போட்டு போய்கிட்டு இருக்கு. பொதுவா இப்படியே தான் இருப்பீங்களா? சரி, உங்க பாஸ்டர் வாழ்க, அவருக்கு பரலோகத்துல மிகுந்த பலன் உண்டாயிருக்கும். எப்படி உங்களை சமாளிக்கிறாருன்னு தெரியல. தோத்திரம் வாரந்தோறும் பெரிய விஷயம். என்னால முடியாது, தோத்திரம் என்னால முடியாது. ஆனா பாஸ்டர் இதனாலேயே அவரு சோத்திரம் வெள்ளையா மாறிட்டாரான்னு தெரியல. அல்ல சொல்லுங்க. அப்போ கர்த்தர் நல்லவர். யாருக்கு அதிக பாடுகளோ அவர்களுக்கு அதிக மகிமை. தோத்திரம். பாஸ்டரியாட்ட கேட்டேன்னா, எப்படி பாஸ்டரியா நீங்க பேசுறீங்கன்னு கேட்டா அவர் என்ன தெரியுமா சொல்லுவாரு? பழகிருச்சு அப்படிம்பாரு. ஆமா, நானு பழகவே மாட்டேன். அல்லையா சொல்லுங்க. பழகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் கண்ட தேவ பிரசன்னம், நான் கண்ட தேவனுடைய வார்த்தை, அது பரவசம் நிறைந்தது. அங்க அது மகிமையா இருக்கும். தேவனுடைய வார்த்தை முதல்ல என்ன அசைக்கணும்னா அப்புறம் எங்கிட்டு கூடி சுவிட்சர்லாந்து அசைக்கும். தேவனுடைய வார்த்தை என்ன அசைக்கலன்னா அப்புறம் எப்படி தேசத்தை அசைக்கும், பாராளுமன்றத்தை அசைக்கும், அரசியல்வாதிகள் அசைக்கும், ஆயிரங்கள் அசைக்கும். இருக்கீங்களா? நீங்கள் 1000 பேசினாலும் நாங்கள் அப்படியே ஏகதான் இருப்போம் என்றால் உங்களைப் போல பாக்கியம் உள்ளவர்கள் இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை. வாழ்க வளமுடன். அல்லையா சொல்லுங்க. எதிரிகளின் வீழ்ச்சி யெகோவாவின் கிரியை, எதிர்பாராத கொள்ளை. 3வது என்ன சொன்னார் ஆண்டவரு? எதிர்பாராத யுத்த களத்துக்கு போறாங்க. ஒருவேளை இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியாம இருக்கும்னு நினைக்கிறேன். அது கூட ஒரு பிரச்சனை இருக்குங்க. இந்த சம்பவம் இன்சிடென்ட்லாம் தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். என்னமோ பேசுகிறார் பாவம், பைபிளில் இருக்கும் போல தெரியுது அப்படிங்கிற மாதிரி சிலர் பார்த்துட்டு இருப்பாங்க. சம்பவம் தெரிஞ்ச ஆளுகளுக்கு அடுத்ததா சொல்ல போறாருன்னு தெரியும். தயவு கூர்ந்து உங்களை கேட்டுக்கொள்கிறேன், வேதத்தை நேசித்து வாசியுங்கள், உங்க வாழ்க்கை வளமா இருக்கும். 23, 24 வசனம், 25 வசனம் நீங்க படிச்சீங்கன்னா, இப்ப யோசபாத்தும் யூத ஜனங்களும் என்ன செய்யறாங்க? 3 விஷயத்தை காண்கிறாங்க. ஒன்று, எதிரிகளின் வீழ்ச்சியை காண்கிறார்கள். 2வது, யெகோவாவின்
கிரியை. அப்பா நேற்று ராத்திரி என்ன பண்ணாருன்னே தெரியலையப்பா, ஒருத்தங்க கூட மிஞ்சல, எல்லா பேரும் செத்து கிடக்கான், இது தேவனுடைய கிரியை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மூன்றாவது எதை பார்க்குறாங்க? அவர்களுடைய ஏராளமான ஆடைகள், ஆபரணங்கள், அவர்கள் உரிந்து போட்டவைகள், தோத்திரம், அங்கிருந்த ஆயுதங்கள் எல்லாத்தையும் பார்க்குறாங்க. அந்த பாளையம் ஃபுல்லா நிரம்பி கிடக்கு. இப்ப யோசபாத் சொல்றான், வந்தது வந்துட்டோம், ஏசரத்தன் ஜெயம், எதிரிகளின் வீழ்ச்சியை பார்த்துட்டோம், யெகோவாவின் கிரியை பார்த்துட்டோம், இப்ப எல்லாமே கிடக்கு, ஒன்னையும் விடக்கூடாது, எல்லாத்தையும் அடிப்போம், கொள்ளை தோத்திரம் என்று அடிச்சா 1 நாள் 2 நாள் 3 நாளாய் கொள்ளையிட்டார்கள். எத்தனை நாளா கொள்ளையிட்டார்களா? 3 நாளாய். யாரு? 3ஆம் வசனத்துல பயந்தவன், பதற்றத்தோடு இருந்தவன், பலவீனத்தோடு இருந்தவன், இப்போ எதிரிகளின் உடைமைகளை முழுவதும் கொள்ளையிடுகிற ஒரு யோசபாத்தாக கர்த்தர் அவனை மாத்திட்டாரு. இருக்கிறீங்களா? நான் திரும்ப திரும்ப என்னுடைய பிரசங்கங்களில் வலியுறுத்துவது, தோத்திரம், நம் தேசத்தை கொள்ளையிடுகிற கூட்டம், ஆத்துமாக்களை கொள்ளையிடுகிற கூட்டம், இளைஞர்களை கொள்ளையிடுகிற கூட்டம், குடும்பங்களை கொள்ளையிடுகிற கூட்டம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல ஆலயத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த ஆலயம் முழுவதும் ஆத்தும திரள் நின்று கர்த்தரை ஆராதிக்கும் நாட்கள் வருகிறது. ஒரு நாற்காலி கூட மிஞ்சி போகாம எல்லா நாற்காலியிலும் ஜனங்கள் அமர்ந்து, இன்னும் எல்லா இடங்கள்லையும் நாற்காலிகளை போட்டு கர்த்தரா ஜனங்கள் ஆராதிக்கும்படி மிகப்பெரிய கொள்ளை உங்களுக்காக காத்திருக்கிறது. இந்த பட்டணம் ஒருவேளை பலவான் கையில் இருக்கலாம், அந்த பலவான வீழ்த்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஊழியத்துக்கு விரோதமா, தரிசனத்துக்கு விரோதமா எழும்பி செயல்படுகிற அந்தகார வல்லமைகள், மனித வல்லமைகள் எல்லாத்தையும் வீழ்த்தி அவைகளின் மேலே ஒரு ஜெயத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து மிகப்பெரிய கொள்ளையினால இந்த ஊழியத்தை நிரப்ப போறாரு. ஆத்தும கொள்ளையினால நிரப்ப போறாரு, ஜன திரளால நிரப்ப போறாரு. ஒரு கொள்ளையை உங்கள் கண்கள் காண போகிறது. அன்எக்ஸ்பெக்டட், எதிர்பாராத கொள்ளை. இதை எதிர்பார்த்து யோசபாத் அங்க போல, அங்க ஒரு பெரிய கொள்ளை இருக்கும், அதை நம்ம கொள்ளை அடிப்போம் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி யுத்த காலத்துக்கு யோசபாத்து போல. தேவன் ஏதோ சொல்லியிருக்கிறாரு, நாளைக்கு போங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார், யுத்த காலத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார், அவ்வளவுதான். அங்க எதிரிகள் செத்து கிடப்பாங்கன்னு கூட அவனுக்கு தெரியாது. ஏற்கனவே கர்த்தர் யுத்தம் பண்ணிருப்பாரு, அவனுக்கு தெரியாது. ஜஸ்ட் அவன் போறான், அவ்வளவுதான். வார்த்தையை கனம் பண்ணி அவன் போறான், தேவ சத்தத்தை கனம் பண்ணி அவன் போறான், அவ்வளவுதான். அங்க பார்த்தா அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணதுக்கு அதிகமா எல்லாமே நடக்கு. ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லவா? இதுவரைக்கும் உங்க சிந்தனையில சிந்தித்திராத, நீங்க யோசித்திராத, நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிராத பல அற்புதங்களை, அதிசயத்தை, அறுவடைய, ஆத்தும திரளை உங்க கண்கள் பார்க்க போகுது. ஆமென். கண்ணு பார்த்திருக்கும், கை அந்த ஆசீர்வாதத்தை தூக்கி இருக்கும். ராஜா முதற்கொண்டு தான் ராஜாங்கிறதையே மறந்து அந்த யுத்த களத்தை யோசித்து பாருங்க. ஆமா, யோசபாத்து அவனும் போய் 4-5 ஐட்டத்தை தூக்கியிருப்பான், தோத்திரம், சிக்கிறதெல்லாம் தூக்கியிருப்பான். யோசபாத்தோட போன எல்லாருமே கொள்ளை அடிக்கிறாங்க 3 நாளா. அப்ப எவ்வளவு பெரிய கொள்ளையா இருந்திருக்கும், தோத்திரம். யோசபாத்து தூக்குடா, அதை விடாத, இதை விடாத, அத்தனை பேரும் தூக்கிக்கிட்டு இப்ப எருசலேமை நோக்கி மிகப்பெரிய கொள்ளையோடு வருகிறார்கள். கர்த்தர் இந்த தேசத்துக்கு உங்களை சும்மா கொண்டு வரல, இந்த தேசத்துல உங்களை சும்மா வைக்கல. உங்களுக்கான ஆசீர்வாதத்தை நீங்க கொள்ளையிடுவதற்காக மட்டும் கர்த்தர் உங்களை அழைக்கல. எருசலேமுக்கு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ எருசலேமுக்கு, பரம எருசலேமுக்கு சொத்திரம், நித்திய ராஜ்யத்திற்கு, பரலோகத்திற்கு ஒரு பெரிய ஆத்தும கொள்ளைய தூக்கி கொண்டு சுமந்து கொண்டு அன்றைக்கு யோசபாத்து எருசலேமை நோக்கி சொத்திரம் அந்த கொள்ளையோடு பயணப்பட்டதை போல இந்த சுவிட்சர்லாந்தையே தூக்கி கொண்டு நாம் பரலோகத்தை நோக்கி போவதற்காகத்தான் கர்த்தர் இந்த தேசத்துல உங்களை கொண்டு வந்து வச்சிருக்கிறார். உங்களை ரட்சிச்சிருக்கிறார், உங்களை அழைச்சிருக்கிறார், உங்களை அபிஷேகிச்சிருக்கிறார், ஒரு நல்ல சபையில் ஆவிக்குரிய தகப்பனோட உங்களை வச்சிருக்கிறார்.
எதிரிகள் இருக்கலாம், உங்களை பலவீனப்படுத்துறவங்க வரலாம், உங்களை பயமுறுத்துறவங்க வரலாம், உங்களை பதட்டப்படுத்துறவங்க வரலாம். டோன்ட் வரி. யாரை பத்தியும் எதை பத்தியும் சூழ்நிலையை பத்தியும் கவலைப்படாதீங்க. தொடர்ந்து முன்னேறுங்க. கர்த்தர் இன்னைக்கு உங்களோட பேசி இருக்கிறார். நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன்னு சொல்லி இருக்கிறார். ஏராளமான எதிர்பாராத கொள்ளை உனக்காக காத்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். 3 சத்தியங்களை நான் ஷார்ட்டா சொல்லிட்டு ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இந்த சம்பவத்தில் யோசபாத்துக்கு. கலங்காதே, கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். பயத்தின் நிலையோ கலங்காதே, பதற்றத்தின் நிலையோ கலங்காதே, பலவீனப்பட்ட நிலையோ கலங்காதே. நான் உனக்கு செய்யும் ரட்சிப்பை நீ காண்பாய். என்னதை கண்டாரு? 3 காரியத்தை கண்டாரு. எதிரிகளின் வீழ்ச்சியை அவர் கண்கள் கண்டது. யெகோவாவின் கிரியையை அவர் கண்கள் கண்டது. எதிர்பாராத கொள்ளையை அவர் கண்கள் கண்டது. அதற்கு தேவன் யோசபாத்திடமிருந்து, நம்மிடமிருந்து, தேவ பிள்ளைகளிடமிருந்து எதிர்பார்க்கிற 3 விஷயங்கள். உன்னதரை நோக்கி பாருங்கள். சொல்லுங்க அந்த வார்த்தை எல்லாரும். வெரி குட். உரைக்கப்பட்டதை நம்புங்கள். சொல்லுங்க, உரைக்கப்பட்டதை நம்புங்கள். ஸ்தோத்திரம். உள்ளான மனிதனில் மாறுங்கள். சொல்லுங்க. சாட் 3ஆம் வசனத்துல திரும்ப படிக்கிறேன், 23. அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயம் தேட கூடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். ஒரு ராஜா யுத்தம் தனக்கு வரும்போது, எதிரிகள் தனக்கு விரோதமாய் நெருங்கி வரும்போது, அந்த ராஜாவுக்கு 3 ஆப்ஷன் இருக்கு. எல்லா ராஜாவுக்கும். முதலாவது தன் படையை தேடுவார். ஏன்னா எதிரிகள் யுத்தத்துக்கு வர்றாங்க. மந்திரியாரே, யாரங்கே வர சொல்லுங்கள், தளபதியாரை, படைத்தலைவரை, அவரை நான் சந்திக்க வேண்டும். எதிரிகள் யுத்தத்திற்கு நெருங்கி வருகிறார்கள். தளபதியாரே, படைகளை ஆயத்தப்படுத்துங்கள், ஆயுதங்களை ஆயத்தம் பண்ணுங்கள், வீரர்களை ஆயத்தம் செய்யுங்கள், நாம் யுத்தம் செய்தாக வேண்டும் அப்படின்னு முதல்ல படையத்தான் தேடுவார். படை, ஆர்மி. ஒருவேளை படை தளபதி சொல்றார், ராஜா, எதிரிகள் நம்மளை விட ரொம்ப பலமுள்ளவங்க, நாம ரொம்ப சின்ன படை, எங்களை நம்பாதீங்க, வேஸ்ட் அப்படின்னு சொல்றாருன்னா செகண்ட் ஆப்ஷனுக்கு போவார். செகண்ட் ஆப்ஷன் என்னன்னா, பக்கத்து ராஜா ஃப்ரெண்ட்ஸுகள் இருப்பாங்க அந்த காலத்துல. இவர் அவருக்கு ஹெல்ப் பண்ணுவாரு, அவர் இவருக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. ராஜா, தோழா, நண்பா, எனக்கு விரோதமா யுத்தத்துக்கு ஆள் வர்றாங்க, தயவு செய்து ஹெல்ப் பண்ணுங்க, உங்க ஆர்மியை சப்போர்ட்டுக்கு அனுப்புங்க. பக்கத்து ராஜா. ஒருவேளை இவங்க 2 பேரும் சேர்ந்தாலும் எதிரி பலசாலினா தேர்ட் ஆப்ஷனுக்கு போவார். என்ன தேர்ட் ஆப்ஷன்? சாட்சிக்காரன் காலில் விழுகிறதுக்கு சண்டைக்காரன் காலிலே விழுந்துடலாம். நம்ம படையும் பத்தாது, பக்கத்து சாத்து படையும் சேர்ந்தாலும் பத்தாது. அவன் பெரிய ஆள்னா என்ன பண்றது? நேரா போய் அவன் காலில் விழுந்து ஒரு வெள்ளைக்கொடியை பிடிச்சு, சமாதானம், நாங்கள் கப்பம் கட்டுகிறோம், சண்டை வேணான்னு சொல்லுவார். இங்க யோசபாத்த பாருங்க, படையையும் தேடவில்லை, பக்கத்து ராஜாவையும் தேடவில்லை, பகைவனையும் தேடி போகவில்லை, படைத்தவரை தேடி, படைத்தவரை தேடி he came to the temple of God. எருசலேமின் தேவாலயத்துக்கு. நான் ஒரு ராஜா பாருங்க. இன்னைக்கு நமக்கு ஒரு காரியம்னா we have so many options. அவங்கள பார்க்கலாமா, இவங்கள பார்க்கலாமா, சித்தப்பா பார்க்கலாமா, மாமா பார்க்கலாமா, ஓனரை பார்க்கலாமா, கம்பெனியில ஜாப் கொடுத்தவரை பார்க்கலாமா, இப்படி பெரட்டலாமா, அப்படி உருட்டலாமா, தோத்திரம், இவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்கலாமா, அவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்கலாமா, இப்படின்னா பல ஆப்ஷன்ஸ் நம்ம வச்சிருக்கிறோம். ஐயோ, ஏசுநாதரே பயந்துருவார், பெரிய மூளையா இருக்குமே தோத்திரம், பல ஆப்ஷன்ஸ் வச்சுக்கிறாங்களே அப்படின்னு. ஆனா யோசபாத்துக்கு
There were no option except the presence of God. தேவ சமூகத்தை தாண்டி, அல்லேலூயா, தோதுரா, ஏதாவது சிக்னலா அப்படிலாம் ஒன்றும் இல்லைல்ல? சரி, ஓகே. சில இடத்துல எப்படி சிக்னல் கொடுப்பாங்க, அதையும் நான் தெரிஞ்சுக்கிறேன்ல, அதுக்காக தான். தோதுரம். அல்லேலூயா. பேக்ரவுண்ட் சூப்பராக இருக்குது, முதலே செஞ்சுருக்கலாம் நீங்கள். சோதரம். ஆனால் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க. தோதுரம். நீங்கள் பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுத்தீங்கன்னா நான் அப்புறம் இன்னும் இழுத்துருவேன். அல்லேலூயா சொல்லுங்க. எனிஹவ், தேங்க்யூ. உன்னதரை நோக்கி பாருங்கள். உங்க பிரச்சனை எவ்வளவு பெருசுங்கிறதெல்லாம் பிரச்சனையே இல்லைங்க. உங்க முழங்கால முடக்க கர்த்தரை நோக்கி பார்க்க. இன்னைக்கு சர்வசாதாரணமா ஆலயத்தை கட்டடிக்கிற சார். அன்னைக்கு ஒரு ராஜா தனக்கு ஒரு தேவை வந்தப்போ தான் மட்டும் வரல ஆலயத்துக்கு, யூதாவே திரட்டுறான். பிகாஸ் அது ஒண்ணுதான் ஆப்ஷன். நம்ம பொழைக்கணும், நம்ம உசுரோட இருக்கணும், நம்ம தப்பிக்கணும், கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்யணும், எதிரிகளின் மேல ஜெயத்தை பார்க்கணும், எதிர்பாராத கொள்ளை நம்ம கைக்கு வரணும்னா there is only one option, seeking God. அல்லேலூயா சொல்லுங்க. சர்வசாதாரணமா தேவ சமூகத்தை இன்னைக்கு நம்ம தூக்கி போடுறோம். நமக்கு நல்லா தெரியும் நம்ம உசோடு இருக்கிறது அவரால் தான், நம்ம சோறு திங்கிறது அவரால் தான். இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க, நம்ம குடும்பம் எல்லாம் நிலைச்சிருக்கிறதுக்கு காரணமே அவரால் தான். அவர் மட்டும் இல்லைன்னா என்னைக்கோ நம்ம கதை முடிஞ்சிருக்கும். தெரியும் சார், நமக்கு நல்லா தெரியும். ஆனா அவர் சமூகத்துக்கு கொடுக்கிறதுக்கு மட்டும் டைம் இல்லை. எனக்கு மற்றதுக்கெல்லாம் டைம் இருக்கு. மனுஷனுக்கு முன்னால நிக்க, பணத்துக்கு முன்னால நிக்க, உலகத்துக்கு முன்னால நிக்க, கண்ணாடிக்கு முன்னால நிக்க, டெக்கரேஷனுக்கு நான் கொடுக்கிற நேரமே ஜாஸ்தியா இருக்கு. But I have no time to spend with my God. ரெண்டு வருஷம் கொரோனா வந்துச்சு, எத்தனையோ லட்சங்கள் செத்தாங்க. நாம சாகலையே சார், நம்ம சாகலையே, நம்மள தேவன் சாக விடலையே. சிலர் வீட்டு கதவெல்லாம் கொரோனா தட்டுச்சு, சிலரெல்லாம் பிடிச்சிச்சு. ஆனாலும் கர்த்தர் விட்டுரு, என் பிள்ளை எனக்கு வேணும், என் பிள்ளைய குறிச்சு எனக்கு ஒரு நோக்கம் இருக்கு, இந்த உலகத்துல ஒரு திட்டம் இருக்கு, அதை நான் நிறைவேற்றணும், அதனால விட்டுரு, லீவ் ஹர், லீவ் ஹிம் அப்படின்னு ஆண்டவர் அந்த கொரோனாவுக்கு கட்டளை கொடுத்து நம்மளை விட்டு வச்சிருக்காரு. நான் இப்படி கூட யோசிக்கிறேன், இப்ப கூட கொரோனா ஆண்டவர்கிட்ட ஃபைட் பண்ணிட்டு இருக்கோம். ஆண்டவரே போங்கப்பா, 2 வருஷம் நல்ல சான்ஸ் கிடைச்சது, மிஸ் பண்ணிட்டீங்க, போட்டிருக்கலாம். இருக்கீங்களா? போட்டிருக்கலாம் ஆண்டவரே. நான் கூட வீட்டு கதவு வரைக்கும் போனேன், கொதவளை கூட நெரிச்சேன், ஆனா என்ன பிடிச்சு இழுத்துட்டீங்க. உங்களை மாதிரி லவ் பண்றதுக்கு இந்த உலகத்துல யாரும் கிடையாது. இப்ப கூட எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா போடுறேன். நான் பேசுறது ஒரு மாதிரி தெரியலாம், பட் இட்ஸ் ட்ரூ யுவர் ஆனர். சோறு திங்கிறதுக்கும், மேக்கப் பண்றதுக்கும், ட்ரெஸ் உடுத்துறதுக்கும், அப்படியே லக்ஸூரியஸா அந்த உலகத்துல வாழ்றதுக்கும் என்ன இந்த பூமியில வைக்கல சார். ஏதோ ஒன்று என்னை கொண்டு இந்த பூமியில செய்யறதுக்காக என்ன ஜீவனோட வச்சிருக்கிறார். இதெல்லாம் எனக்கு தேவன்னு என் நாவில் சொல் பிரபாவதற்கு முன்பாகவே என் தேவன் அறிந்திருக்கிறார். எனக்கு சோறு வேணுங்கிறது அவருக்கு தெரியும். என்னை படைக்கும் போது அவருக்கு தெரியாதா? எனக்கு உடை வேணும், உடுத்தணுங்கிறது அவருக்கு தெரியாதா? எனக்கு ஒரு இருப்பிடம் வேணுங்கிறது அவருக்கு தெரியாதா? இதெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். நீங்களோ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்க. இந்த தேவனுக்கு கொடுக்கிற நேரத்தில் மட்டும் காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க சார். உங்கள் தனி ஜெப நேரங்கள், உங்க குடும்ப ஜெப நேரங்கள், ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு கொடுக்கிற முக்கியத்துவம், அதை மட்டும் காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. என் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி
கர்த்தர் தான், ஆலயம் தான். அவ்வளோ பெரிய ராஜா சொல்றான் 84:10 சங்கீதத்துல, 1000 நாளை பார்க்கலும் உடைய பிரகாரங்களில் செல்லும் ஒரு நாள் நல்லது, ஆகவே கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கலும் உடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதை நான் தெரிந்து கொள்வேன். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்களுக்கு சொன்ன போது நான் மகிழ்ச்சியா இருந்தேன். 122 சங்கீதத்துல முதல் வசனம் 2ஆம் வசனத்துல சொல்றான், எருசலேமே எங்கள் கால்கள் உன் வாசல்களில் நிற்கலாயிற்று. அப்படின்னா முதல் வசனத்துல கூப்பிட்டிருக்காங்க, 2ஆம் வசனத்துல எருசலேமுக்கு வந்துட்டான். யாரு? கிங், ராஜா. ஒரு ராஜாவை பார்த்து தேசத்தின் சாதாரண மக்கள், ராஜா என்ன டைம் ஆயிடுச்சு, ரெடி ஆகலையா, குளிக்கலையா, இன்னைக்கு எருசலேம் போகணும், இன்னைக்கு ஆலயத்துக்கு போகணும் அப்படின்றாங்க. ஒரு சீனியரை பார்த்து ஒரு ஜூனியர் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு நீங்க சர்ச்சுக்கு இல்லையா, இங்க எப்படின்னு தெரியல, எங்க ஊர்ல எல்லாம் சண்டே வந்துடும். நான் சுவிசேஷம் சொல்லி ரட்சிக்கப்பட்டவன் நீ, என்னால ஏசுநாதரை ஏத்துக்கிட்டவன் நீ, இன்னைக்கு எனக்கு முன்னால கிளம்பி வந்து நின்னு என்ன சர்ச்சு கூப்பிடுறியா, ரொம்பத்தான் அப்படின்னு அந்த அக்காட்ட இந்த அக்கா பேசவே செய்யாது 6 மாசத்துக்கு. என்ன ரீசன் கேட்டா சர்ச்சுக்கு வான்னு கூப்பிட்டுச்சான். இது சீனியரா, அது ஜூனியரா. ஒரு ஜூனியர் சீனியரை எப்படி கூப்பிடலாம்? ஃபைட்டிங். ஆனா இங்க தாவீதை பார்த்து சாதாரண மக்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள்னு கூப்பிட்டாங்களா, அது தாவீதுக்கு எப்படி இருந்துச்சா? மகிழ்ச்சியா. இருக்கீங்களா? இங்க யோசபாத் ராஜா செய்த முதல் காரியம், யூத ஜனமே கமான், சபையில ஒரு நிகழ்வா, சபையில ஆராதனையா, பிரைஸ் அண்ட் வொர்ஷிப்பா, கர்த்தருடைய வார்த்தையா, தேவ சமூகமா, அதுதான் என் வாழ்வின் பிரதானம். பிரதானம். அதுக்கு பிறகு எது வேணாலும் நீங்க கர்த்தரையும் ஒரு சமூகத்தையும் ஒரு ஆலயத்தையும் முக்கியத்துவப்படுத்தி பாருங்க, உங்க எதிரி தோப்பான், உங்க பிரச்சனைகள் தோற்கும், யெகோவாவின் கிரியையை காண்பீர்கள், எதிர்பாராத கொள்ளை உங்கள் கைவசமாகும். 2வது நான் சொன்னேன், உரைக்கப்பட்டதை நம்புங்கள். இப்போ ஆலயத்துக்கு வந்தாச்சு, எருசலேமுக்கு வந்தாச்சு, எல்லாரோடு சேர்ந்து ஜெபம் நடக்கு. அப்பதான் யகாசியேல் மேல கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குறார். he started to prophesize. அவன் கர்த்தருடைய வார்த்தையை சொல்றான், யோசபாத்தை கேளுங்கள், யூத ஜனமே கேளுங்கள், நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், இந்த ஏராளமான கூட்டத்திற்கு நீங்கள் பயப்படவோ கலங்கவோ வேண்டாம், இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இந்த யுத்தம் கர்த்தருடையது அப்படின்னு சொன்ன உடனே தோத்துறோம். இப்ப 20ஆம் வசனத்துல, அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்தரத்துக்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே எருசலேமின் குடிகளே கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள், அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். யோசபாத்துக்கு, யூத ஜனத்துக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்துதான் கர்த்தருடைய வார்த்தை வருது. இப்ப திரும்ப யோசபாத் எந்திரிச்சு நின்று எல்லா ஜனத்திலையும் சொல்றா, ஓகே ஓகே ஓகே, பி நார்மல், முகம் அப்படி வைக்காதீங்க, முகத்தை அப்படி வைக்காதீங்க, சோகம் வைக்காதீங்க, எல்லாம் வெளில வாங்க. நானே பயந்துட்டு தான் இருந்தேன், நானே ஒரு மாதிரி சோகமா தான் இருந்தேன், இப்ப நான் வெளில வந்துட்டேன், நீங்களும் வெளில வாங்க, தைரியமா இருங்க, பயப்படாதீங்க, பிகாஸ் கர்த்தர் பேசிட்டார், தேவன் சொல்லிட்டார், God spoke, கர்த்தர் பேசினார். அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம தேவனுடைய வார்த்தையை பெற்றுட்டோம், அதை நம்புவோம். தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், தீர்க்கதரிசன வார்த்தையை, தேவனுடைய வார்த்தையை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். சித்தினா சின்னமா இல்ல, அல்லேலூயா சொல்லுங்க. அப்பா காரியம் வாய்க்கும். ஆமென் சொல்லுங்க. இருக்கீங்களா? எனக்கு அந்த யோவான் 9ஆம் அதிகாரம் ரொம்ப பிடிக்கும். ஒரு குருடன் வழி அருகே உட்காந்துருப்பான், ஏசுனார் அவனை கிராஸ் பண்ணி போவார். அவன் கேட்டிருக்க மாட்டான், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க அப்படிலாம் கேட்க மாட்டான். அவன் பர்த்திமேயு குருடன் தான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குன்னு சத்தம் போடுவான். இவன் பேசாம தான் இருப்பான். சீசர்கள் தான் சொல்லுவாங்க, இவன் செய்த பாவமோ, இவங்க அப்பா அம்மா செஞ்ச பாவமோ, குடும்பம் கோத்திரம் எல்லாம் குலத்தெல்லாம் கொண்டு வந்துருவாங்க. பேச்ச குறடா, ஆளை கொண்டுடாதரா, ஜட்ஜ்மெண்ட் பண்ணியே கொண்டுருவாங்க. இவளை கம்முன்ற, என் நாம மகிமைக்கென்று அவனுக்கு அது அப்படி அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அவன் பக்கத்துல போவாரு, எச்சில துப்பி
மண்ணை குழப்பி அவன் கண்ணுல பூசுவார். ஒரு நியூ ட்ரீட்மெண்ட். இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் அவர் பண்ணதே இல்லை யாருக்குமே. எச்ச துப்பி மண்ணை குழப்பி அவன் கண்ணுல பூசி போய் சீலோவாமிலே கழுவு. நானே ஏற்கனவே குருடன். நான் கேட்டனா எனக்கு பார்வை வேணும்னு, நீங்களா வந்தீங்க, எச்ச தூப்புனீங்க, மண்ணை குழப்புனீங்க, இப்படி பரதமே குருடனுக்கு செஞ்சீங்களா, மற்ற குருடனுக்கு செஞ்சீங்களா, பார்வை அடைவாயாக அப்படின்னு சொல்லலையா? அந்த மாதிரி எனக்கு சொல்லலாம்ல, டச் பவர் அப்படின்னு சொல்லலாம்ல. எனக்கு மட்டும் எச்ச துப்புறீங்க, மண்ணை குழப்புறீங்க, கண்ணில் பூசுறீங்க. அது மட்டும் இல்ல, இங்கிருந்து சீலோவாம் குளம் அது எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாதே. நான் ஏற்கனவே குருடன். இங்க இருந்து நடந்து போகும்போது கால தடிக்கி செத்து போயிட்டேனா? ஓவரா பேசுற, செத்தாலும் பரவாயில்ல. அவன் இப்படி சொன்னானா? இல்ல இல்ல. சீமோன் பேதுருவ என் கூட அனுப்புவீங்களா ஹெல்ப்புக்கு அந்த குளம் வரைக்கும் கேட்டானா? கேட்கல. He believed what Jesus said. இயேசு அவனுக்கு என்ன சொன்னாரோ அதை நம்பினான், அதை விசுவாசித்தான். இன்னைக்கு ஏதோ ஒண்ணு எனக்கு நடக்க போகுது, கர்த்தர் என் கூட பேசிட்டார், உரைக்கப்பட்டதை நான் நம்புவேன், நம்பி புறப்படுவேன். யாரையும் ஹெல்ப் கேட்கல. எச்ச துப்புனாரா, மண்ணை குழப்பினாரா, கண்ணுல பூசினாரா, தோத்துறாம். நான் சீலோவுக்கு போணுமா, போறேன். அது எவ்வளவு டிஸ்டன்ஸ், நோ ப்ராப்ளம். என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை, கர்த்தர் சொல்லிட்டார். நம்பி போனான், குளத்தில் இறங்கினான், கண்களை கழுவினான், கண் திறக்கப்பட்டா. இருக்கிறீங்களா? பிரச்சனையோட வருவோம், தேவையோட வருவோம். அன்னைக்கு பேசுவார் பாருங்க. நம்மளை ஏமாத்த தெரியாதுங்க ஆண்டவருக்கு. எந்த கோணத்தில் ஆகிலும் அன்றைக்கு பலிபீடத்திலிருந்து நமக்கான வார்த்தை வரும். தாகத்தோட வந்திருந்தா, கர்த்தர் பேசுவார்னு நினைச்சு வந்திருந்தா போகணும். இன்னைக்கு வேற வழி இல்லை, ஞாயிற்றுக்கிழமை போய்த்தானே ஆகணும், இல்லாட்டா நாளைக்கு ஏதாவது போனை போடுவாரு, கேட்பாரு, விசாரிப்பாரு, தாடி வச்சிருக்கிறவரு அப்படின்னு யோசிச்சுட்டு வந்தா ஒன்றும் நடக்க போவதில்லை. No, 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 no. I am going. Today is the day for me. God is going to speak something. எனக்கானதை பேச போறாரு அப்படின்னு ஏக்கத்தோட நீங்க வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இஸ்ரவேல் மக்கள் தாகத்தோடு நிற்கும் போது பாறைதான், கற்பாறைதான், அதுக்குள்ள இருந்து தண்ணி வந்துச்சு. நீங்க தாகத்தோட வந்து உட்கார்ந்தா, யாரா இருந்தாலும் சரி, கழுதையா இருந்தாலும் சரி, அதுக்குள்ள இருந்து உங்களுக்கான வார்த்தை வரும். அந்த வார்த்தை உங்களுக்கு தான், நம்புனீங்க, அதை எடுத்துக்கிட்டீங்க, நீங்கள் அதிசயங்களை காண்பீர்கள். உரைக்கப்பட்டதை நம்புங்கள். கடைசியா முடிகிறேன். உள்ளான மனிதனில் மாறுங்கள். என்ன மாற்றம்? 3ஆம் வசனம் சொல்லுது, யோசபாத் பயந்து அப்படின்னு. யோசபாத் பயந்து. இப்ப வார்த்தையெல்லாம் வந்ததுக்கு பிறகு வசனம் சொல்லுது, 22ஆம் வசனம், அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது. ஹலோ, பயந்தவர்கள் இப்ப பாடி துதிக்கிறார்கள். பயந்த யோசபாத் இப்ப பாடி துதிக்கிறான். என்ன? There was a change. அவனுக்குள்ள ஒரு மாற்றம், அவன் உள்ளான மனுஷன்ல ஒரு மாற்றம். வாமு வாபி, கிமு கிபிங்கிற மாதிரி, வாமு வாபி, வார்த்தைக்கு முன் வார்த்தைக்கு பின். அல்லேலூயா. அப்பா வாழ்க. அவர் உட்கார்ந்துட்டு ஆமேன்றாரு, அல்லேலூயான்றாரு. ஆமேன் சொல்லுங்க. அவர் ஆயிரங்களுக்கு பிரசங்கம் பண்றார், அவர் ஆமேன் அல்லேலூயா. ஆனா நீங்கள் வாழ்கவோ வாழ்க, தோத்திரம், ஒரு ஆமேன் கூட சொல்ல மாட்டீங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், தோத்திரம், தேவ சமூகம்னு வந்துட்டா சின்ன பிள்ளை மாதிரி மாறிடணும். அப்பா வெளியில போயிட்டு வீட்டுக்குள்ள வருவாரு, டாடி வெளில போயிட்டு வருவார். அந்த வீட்டுல 2 பேர் இருப்பான், ஒருத்தன் சீனியரு, ஒருத்தன் ஜூனியரு. சின்ன சின்ன பிள்ளைங்களை வச்சுக்கிறோமே. அந்த சீனியர் இருப்பான், அவன் எங்கேயாவது பந்தை தட்டிக்கிட்டு ரிமோட்டை
நோண்டிக்கிட்டு இல்லாட்ட பொம்மைக்கார ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பான், ரொம்ப பிஸியாக இருப்பான். அப்பா வருவார், சுரேஷே அப்படிமா, அவ்வளோதான், எங்கே இருக்கிறான்னே தெரியாது, ஆன்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் அரை மணி நேரம் ஆனாலும் அப்பா பார்க்க வர மாட்டான். ஏன்னா அவன் சீனியர். நம்ம நிறைய முறை அவரை பார்த்துருக்குறோம்ல, நம்ம டாடி தானே, அவர் பாட்டுக்கு வருவார் போவார், நம்ம காரியத்தில் கவனம் செலுத்துவோம் அப்படின்னு இருப்பான். ஆனால் அந்த ஸ்மால் ஒன், அந்த லிட்டில் ஒன், சின்ன பிள்ளை, அவன் டவுசர் கூட ஒழுங்கா போட்டிருக்க மாட்டான், சின்ன பிள்ளை. அவன் அவங்க அப்பா உள்ள என்ட்ரான உடனே ஒரு எக்ஸைட்மெண்ட் வரும் பாருங்க அவனுக்கு, சிக்கு புக்கு சக்க புக்குன்னு டாடி அப்படின்னு ஓடுவா. அவங்க அப்பா என்னதான் டயர்டா வந்தாலும் இவனை பார்த்த சந்தோஷத்துல அப்படியே அள்ளி தூக்குவாரு. அப்பா இவனை தூக்குவாரு, இவன் அப்பா கையில் இருக்கிற பைய தூக்கிடுவான். தோத்தரம். Whenever we come into the presence of God, எப்பெல்லாம் ஆலயம் தேவ சமூகம்னு வந்துட்டோமோ, நான் சீனியரு, நான் பல வருஷம் விசுவாசி, எனக்கு பைபிள் அப்படி தெரியும் இப்படி தெரியலாம் உட்காந்துருந்தா, அந்த சுரேஷ் சீனியர், அவன் காரியத்தில் தான் அவன் கவனமாக இருப்பான். அவன் அப்பாவை கண்டுக்கிற மாட்டான், அப்பாவும் அவனை கண்டுக்க மாட்டார். போடா எதையாவது நோண்டிக்கிட்டு இருப்ப, நான் வந்தது கூட உனக்கு பெருசு தெரில, விளையாண்டுக்கிட்டு இருப்ப, ஓகே ஓகே போ, யூ டூ, உன் காரியத்தை நீ பார் அப்படின்னு எங்கள் அப்பாவும் கண்டுக்க மாட்டாரு. ஆனா அந்த சின்ன பிள்ளை மாதிரி எப்பெல்லாம் தேவ சமூகத்துக்கு வரணும், ஓ திஸ் இஸ் தி டே ஃபார் மீ, இது எனக்கான நாள், எனக்கான நேரம், இது கர்த்தருடைய ஆலயம், என் சமூகத்தில் இந்த நாளில் நான் களி கூர்ந்து மகிழ்வேன், மகிழ்ந்து களி கூறுவேன் அப்படின்னு நினைச்சு அந்த வார்த்தைக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்கன்னா, அல்லேலூயா சொல்லுங்க, அள்ளி தூக்கிடுவார் உங்களை. அவரையும் நீங்கள், அவர் ஆசீர்வாதத்தையும் நீங்கள் அள்ளி தூக்கிட முடியும். அவ்வளோ பெரிய ராஜா பயந்தவன் இப்போ பாடி துதிக்கிறான். அவனுடைய உள்ளான மனுஷன்ல மிகப்பெரிய மாற்றம், பிகாஸ் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட். கர்த்தருடைய வார்த்தை வரும்போது, ஒவ்வொரு முறையும் நான் ஆலயத்துக்கு வரும்போது எனக்குள்ள ஒரு சேஞ்ச் வந்தே ஆகணும். அப்படித்தான் ஆலயத்துக்கு வரணும். இன்னைக்கு என் கூட பேசுங்கப்பா, இன்னைக்கு எனக்கு ஒரு வார்த்தையை கொடுங்கப்பா, இன்னைக்கு எனக்குள்ள ஒரு மாற்றத்தை கொடுங்கப்பா, நான் ஏதாவது உன்னை கற்றுக்கொள்ளணும், ஏதாவது உன்னை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு வரணும். ஹலோ ஹலோ இருக்கீங்களா? நான் வருவேன் ஆண்டவரே, முடிஞ்சா பாடுவேன் ஆண்டவரே, பாடுனா வாங்கிக்கங்க சௌதரா, இல்லைன்னா நான் அப்படியே உட்காந்துருப்பேன், முடிஞ்சா பிரசங்கத்தில் 4 குற்றம் கண்டுபிடிப்பேன், இல்லைன்னா என் பிரச்சனையே ஃபீல் பண்ணிட்டு இருப்பேன். நாளைக்கு என்ன பண்ணலாம், நாளைக்கு என்ன ப்ரோக்ராம், அதை பற்றி யோசிப்பேன். மத்தியானம் என்ன லஞ்சு சாப்பிடலாம், அதை பற்றி யோசிப்பேன். அப்படி இப்படிலாம் யோசிச்சுக்கிட்டு இருந்தா எதையும் பெற்றுக்கொள்ள சாத்தியமே இல்லை. இருக்கிறீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க, இன்னும் ஒரு முறை சொல்லுங்க. எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆமா ஆண்டவரே, ஒரு யோசபாத்தை போல உன்னதரை மட்டும் நோக்கி பார்க்கிற ஒரு கூட்டமா எங்களை மாத்துங்க. உரைக்கப்பட்டத நம்பிக்கையோடு அறிக்கை பண்ணுகிற, எங்களுடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்கிற சபையா ஜனமா எங்களை மாத்துங்க ஆண்டவரே. ஒரு வார்த்தை எங்களுக்கு போதும், நீர் பேசுகிற ஒரு வார்த்தையின் அந்த சத்தம் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. லாசருவே வெளியே வா, இட்ஸ் இனஃப். தலித்தாகுமி சிறு பெண்ணே எழுந்திரு, இட்ஸ் இனஃப். வாலிபனே எழுந்திரு, இட்ஸ் இனஃப். அந்த ஒரு வார்த்தை போதும். எப்பத்தா திறக்கப்படுவாயாக, ஒரு வார்த்தை போதும். உங்க வேதத்தை நேசிச்சு வாசிக்க எங்களுக்கு உதவி செய். ஆலயத்தை கனப்படுத்த எங்களுக்கு உதவி செய். ஆலயம் வரும் பொழுதெல்லாம் எங்கள் இருதயத்தை பக்குவப்படுத்தி, அப்பா என்ன பேச போறார், ஆண்டவர் என்ன பேச போறார், எனக்கான வார்த்தை என்ன என்கிற ஏக்கத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. அது எங்கள் உள்ளான மனுஷன்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கட்டும். இதுவரை பயமா, இனி பாடி துதிக்கிற அனுபவம்,
இதுவரை பாவமா, இனி பரிசுத்தத்தின் அனுபவம். இதுவரை கோபம், விரோதம், எரிச்சல், பகைமை, கசப்பு, மாம்ச சுபாவமா, இனிமேல் மன்னிப்பு, சந்தோஷம், சமாதானம், ஒருமனம், ஐக்கியம், ஆவிக்குரிய அனுபவம் எங்கள் உள்ளான மனுஷனை மாற்றட்டும். இந்த சத்தத்தின்படி உடைய பிள்ளைகள் தங்களை அர்ப்பணித்து பயணிக்க கிருபை செய். இந்த ஊழியத்தை ஆசீர்வதி. ஒரு எதிர்பாராத கொள்ளை இந்த ஊழியத்திற்கு காத்திருக்கிறது. எதிர்பாராத கொள்ளை. இந்த ஊழியத்தின் எதிரிகள் இயேசுவின் நாமத்தினால் தாழ விழுந்தார்கள், 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 விழுந்தார்கள். கர்த்தரே யுத்தம் பண்ணிட்டீங்க. ஒவ்வொரு நாளும் இவர்கள் யெகோவாவின் கிரியையை பார்க்க போறாங்க, ஆண்டுடைய கிரியையை பார்க்க போறாங்க. பாஸ்ரியாவை, குடும்பத்தை, உடன் ஊழியர்களை, சபை மக்களை ஆசீர்வதிச்சு பெருகச்சு. வாக்கு தத்தங்கள் நிறைவேறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. God bless you.